Hi my dear pasangla, good evening, welcome to Vedantu. This is Asha ma'am here. So எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? Is my audio and video clear? Class ஆரம்பிக்கலாமா? Yes. இப்போ யாரெல்லாம் லைவ் செஷன்ல இருக்கீங்க எல்லாருமே ஒரு thumbs up emoji கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. ஓகே, நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்டரோட புக் பேக் எக்ஸசைசஸ் கவர் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த வரிசையில் 12th பாட்டனியோடைய சாப்டர் 3 புக் பேக் பார்க்க போகிறோம், விச் இஸ் குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸோட புக் பேக் ஆன்சர்ஸ். ஓகேவா, ஆரம்பிக்கலாமா? எஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். 11th ஸ்டூடெண்ட் 12th படிக்க வந்தாச்சா? வா 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 படிக்கலாம். ஓகே, குட் ஈவினிங் சன்ஷைன். ஆல்ரெடி எடுத்தாச்சா? டே, சாப்டர் 3 புக் பேக்லாம் இன்னும் எடுக்கல. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் டேக்கிங் ஹியர். சரியா? ஸ்லைடே இன்னைக்கு தாண்டா போட்டேன், எப்படா இதுக்கு முன்னாடி எடுத்துருக்க முடியும்? டுமாரோ மேக்ஸ் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம். ஒருவேளை நாளைக்கு பயாலஜி தவிர வேறு ஏதாவது ரிவிஷன் எக்ஸாம்ஸ் இருக்குன்னா தாராளமாக அதுக்கு நீங்கள் போய் படிக்க ஆரம்பிக்கலாம். பட் இந்த வீடியோவோட ரெக்கார்டிங்கை பார்த்துக்கோங்க. ஓகே மேம், ப்ராக்டிக்கலுக்கு அப்புறம் ஸ்கூல் கம்பல்சரி போகணுமா? ஸ்கூலில் அட்டெண்டன்ஸ் 26th மார்ச் வரேன்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் ரிப்ளை. தெரியலப்பா, அது ஸ்கூல் டு ஸ்கூல் மாறும். சில ஸ்கூல்ஸில் ப்ராக்டிகல்ஸ் முடிஞ்ச உடனேயே அட்டெண்டன்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சில ஸ்கூல்ஸில் அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும். அது உங்களோட ஸ்கூல் பொறுத்து தான். ஏற்கனவே உங்களுடைய அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் நிறையாவே இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, மோர் தேன் 90% இருக்குன்னா பரவாயில்ல, நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம். அட்டெண்டன்ஸ் போனாலுமே பரவாயில்ல. இல்லை நீங்கள் ஏற்கனவே 80% தான் வச்சுருக்கீங்க உங்களுடைய அட்டெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது லீவ் எடுத்தால் கொஞ்சம் டேஞ்சர் தான். ஒரு 70-75 வந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் ஹால் டிக்கெட் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ 70sலேயே இருக்க வேண்டாம். உங்களுடைய அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் 80 இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, 12th ஸ்டூடெண்ட் வந்தாச்சு, 11th ஸ்டூடெண்ட் வந்தாச்சு. ஃபைன் ஃபைன் ஃபைன். ஸோ இப்போ குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு கொஷனாக 1 மார்க்காக நான் காட்ட உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். சரியா? ஸோ அண்ட் ஆலோஹெக்ஸாப்ளாய்டி கண்டெய்ன்ஸ், ஆலோஹெக்ஸாப்ளாய்டி கண்டெய்ன்ஸ், ஹெக்ஸானா 6 இல்லையா? 6 டிஃப்ரெண்ட் ஜீனோம்ஸா இல்லை 6 காப்பீஸ் ஆஃப் 3 டிஃப்ரெண்ட் ஜீனோம்ஸ், 2 காப்பீஸ் ஆஃப் 3 டிஃப்ரெண்ட் ஜீனோம்ஸ், 6 காப்பீஸ் ஆஃப் 1 ஜீனோம். ஆலோஹெக்ஸாப்ளாய்டினா அதில் என்ன இருக்கும்? இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் தாராளமாக இதுக்கான ஆன்சர்ஸை சொல்லலாம். எஸ், இதுக்கான என்ன ஆன்சர்ப்பா? ஆலோஹெக்ஸாப்ளாய்டினா என்ன இருக்கும்? ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியா? வாட் இஸ் த ரைட் ஆன்சர்? என்ன பதில காணோம்? படிச்சிங்களா இல்லையா? குவார்ட்டர்லி படித்தோம், ஹாஃப் இயர்லிக்கு படித்தோம், ஏன் மறந்துருச்சா? ஒரு சாப்டருடைய ஃபர்ஸ்ட் கொஷின் புக் பேக்கில் இப்படி தட்டு தடுமாறுனா என்ன பண்ணுறது? ஏண்டா? ஆப்ஷன் ஏவா? தப்பு. ஆப்ஷன் சி, 2 காப்பீஸ் ஆஃப் 3 டிஃப்ரெண்ட் ஜீனோம்ஸ். 3 டிஃப்ரெண்டான ஜெனட்டிக் மெட்டீரியலை 2 காப்பியாக வச்சிங்கன்னா 2 × 3 6 ஆகிடும், விச் இஸ் ஆலோஹெக்ஸாப்ளாய்டி. அடுத்து போகலாமா? நெக்ஸ்ட் கொஷின், மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1ல் அ பேர் ஆஃப் குரோமோசோம் எக்ஸ்ட்ரா வித் டிப்ளாய்ட், 1 chromosome extra to the diploid, 1 chromosome loss from diploid, 2 individual chromosomes loss from diploid கொடுத்துருக்காங்க. அதுக்கு கரெக்டான இதை நீங்கள் மேட்ச் பண்ணணும். மோனோசோமி, டெட்ராசோமி, ட்ரைசோமி, டபுள் மோனோசோமி கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு மேட்ச் இட். ஸோ அ பேர் ஆஃப் குரோமோசோம் எக்ஸ்ட்ரா வித் டிப்ளாய்ட், டிப்ளாய்டுனா 2n, அது கூட ஒரு பேராக அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? +2, 2n + 2 அப்படின்னா என்னவா இருக்கும்? விச் இஸ் டெட்ராசோமி. சொல்லலாமா? டெட்ராசோமி சொல்லலாமா? 1 chromosome extra to the diploid, அப்போ 2n + 1 அப்படின்னா இது ட்ரைசோமின்னு சொல்லலாமா? 1 chromosome loss from diploid, அப்போ 2n - 1 அப்படின்னா இது மோனோசோமின்னு சொல்லலாமா? 2 individual chromosome loss from diploid,
அப்போ 2n -1 ரெண்டு தனித்தனி குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 -1 போடணும், which is double monosomy. ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஓகே, ஸோ the answer is option C. A2, B எங்கே மேட்ச் பண்ணோம்? 3, C 1 and D 4. அடுத்ததா, which of the following sentences are correct? The offspring exhibit only parental combinations due to incomplete linkage. The linkage genes exhibit some crossing over in complete linkage. The separation of two linked genes are possible in incomplete linkage. Crossing over is absent in complete linkage. ஸோ இதில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இங்கே கரெக்டாக இருக்குது. அது 1 2 2 3 3 4 இல்லை 1 and 4. இதில் எது சரியான ஆன்சர்? I'm pure science student, I want pure science questions also. Pure science questionஸும் இதில் இருக்கும், நீங்கள் கவனிக்கலாம். சரியா? சில questions பயோமேக்ஸ்க்கு அண்ட் பியோர் சயின்ஸ்க்கு ரெண்டு பேருக்குமே காமனாக தான் இருக்கும். இதில் எதுப்பா சரியான ஆன்சர்? ஆப்ஷன் 3யும் 4ம் தான் கரெக்டாக இருக்குது. செப்பரேஷன் ஆஃப் டூ லிங்க்டு ஜீன்ஸ் ஆர் பாசிபிள் இன் இன்கம்ப்ளீட் லிங்கேஜ். crossing over is absent in the complete linkage. அந்த 3 and 4 இந்த ரெண்டு தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா, due to incomplete linkage in maize, the ratio of parental and recombinants are. incomplete linkage அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு குரோமோசோம்ஸு, ஆனால் ரெண்டு குரோமோசோம்ஸும் அவ்வளவு க்ளோஸாக இல்லை, கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. அப்போ இதை லிங்க்டு ஜீன்ஸும் நம்ம சொல்ல முடியாது, இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் தான். ஸோ இப்படி இருக்கும்போது பேரண்டல் காம்பினேஷன்ஸ் அண்ட் ரீகாம்பினண்ட்டோட ரேஷியோ எப்படி இருக்கும்? 50:50, 7:1:7, 96.4:3.6, 1:7:7:1. எது சரியான ஆன்சர்? Which is the right answer here? Option B. 7:1:1:7. அதுதான் சரியான ஆன்சர். அடுத்த question. The point mutation sequence for transition, transversion and transversion in DNA are. இப்போ டிரான்சிஷன்னா என்ன, டிரான்ஸ்வர்ஷன்னா என்ன அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வந்து கிளியர் ஆனாதான் இதுக்கான சரியான ஆன்சரை கொடுக்க முடியும். பாயிண்ட் மியூட்டேஷன் சீக்வென்ஸ் ஃபார் டிரான்சிஷன், டிரான்ஸ்வர்ஷன் என்னவா இருக்கும்? சொல்ல முடியுமா? Which is the right answer? Very good. Rolls Royce கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகே, இப்போ அடினைன், குவானைன், தைமன், சைட்டோசன் அப்படின்னு 4 நைட்ரோஜீனஸ் பேஸ் பேர்ஸ் நம்மளுக்கு தெரியும். அதில் அடினைன், குவானைன் ரெண்டுமே பியூரனுக்கு கீழே வரும். சைட்டோசன், தைமன் இந்த ரெண்டுமே பைரமிடனுக்கு கீழே வரும் இல்லையா? ஸோ இந்த பியூரனுக்கும் பைரமிடனுக்கும் நடுவில் சேஞ்சஸ் இருக்கா, இல்லை ஒரு பியூரனை எடுத்து இன்னொரு பியூரன் வந்திருக்கா, இப்படி தான் நம்ம பார்த்து டிரான்சிஷன் அண்ட் டிரான்ஸ்வர்ஷனை கண்டுபிடிச்சிக்க போகிறோம். சரியா? அடுத்ததா, இஃப் ஹாப்ளாய்ட் நம்பர் இன் அ செல் இஸ் 18, த டபுள் மோனோசோமிக் அண்ட் ட்ரைசோமிக் நம்பர் வில் பி. ஹாப்ளாய்ட் நம்பர் இன் அ செல் வந்து 18 இருக்குது அப்படின்னா n = 18. ஹாப்ளாய்டுனா n, அப்போ n = 18 எடுத்தாச்சு. டபுள் மோனோசோமிக் அண்ட் ட்ரைசோமிக். டபுள் மோனோசோமிக்னா என்ன? 2n -1 -1. ட்ரைசோமி அப்படின்னா 2n + 1. அப்போது இதோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனப்பாடம் பண்ணாத, இந்த கொஷனுக்கான ஆன்சரை மனப்பாடம் பண்ணாத மாட்டிப்ப. ஏன் தெரியுமா? இதையே வேறு வேறு மாதிரி கேட்குறாங்க உங்களுடைய எக்ஸாம்ஸ்னு வரும்போது. ஸோ மனப்பாடம் பண்ணனா சோலி முடிஞ்சு. ஸோ என்ன பண்ணணும்? ஒர்க் அவுட் பண்ண கற்றுக்கணும். இதில் நம்பர் மாற்றி கொடுக்கலாம். அப்போ n = 18னா அப்போ 2n என்னவா இருக்கும்? 2 = 18, which is 2 8s are 16, remainder 1, 36. 2 × 18 is 36 இல்லையா? ஓகே, இப்போது 2n -1 -1, அப்போ 2n வந்து 36, 36 -1 -1 என்னவா இருக்கும்? 34. இங்கே 36 + 1, which is 37. அப்போ 34 and 37 is the right answer. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஆனால் இதே கொஷனில் 18க்கு பதிலாக வேறு நம்பர் கொடுத்தாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியுமா?
அதே மாதிரி இங்கே டபுள் மோனோசோமி ட்ரைசோமி தான் கேட்பாங்கன்னு எந்த அவசியமும் கிடையாது. பென்டாசோமி கேட்கலாம், ஓகே, டபுள் டெட்ராசோமி கேட்கலாம், டெட்ராசோமி கேட்கலாம். இதெல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். புரிஞ்சுதா? இங்கே பாரு, உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஐடியை நான் பிளாக் பண்ணிடுவேன். அதை பண்ணக்கூடாது. லிசன் டு த கிளாஸ். Changing the codon AGC to AGA represents. இங்க பாருங்க, AGC, இங்க AGA, இங்க C சைட்டோசின் வந்து அடினன் அப்படின்னு மாறி இருக்கு. அப்ப இது என்னவா இருக்கும்? மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன், நான்சென்ஸ் மியூட்டேஷன், ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன், டெலிஷன் மியூட்டேஷன். இதுல என்னப்பா அது? AGC அப்படின்றது AGA அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் நடந்திருக்கா? ஒரு கோடான் புதுசாக ஆட் ஆகிறதுனால எனக்கு ஃப்ரேம் ஷிஃப்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டெலிஷனா, இந்த இடத்துல ஏதாவது காணாமல் போயிருக்கா அப்படின்னா கிடையாது. சைட்டோசின் எனக்கு அடினனா மாறி இருக்கு. அப்போது இந்த இடத்துல என்னது? மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன். கரெக்டாக எப்படி சொல்லலாம்? AGC அப்படின்னு இருந்திருந்தா ஒரு அமினோ ஆசிட் கிடைச்சிருக்கும். ஆனால் அந்த கோடான் AGA அப்படின்னு மாறினதுனால வேற ஒரு அமினோ ஆசிட் இப்போ நம்மளுக்கு கிடைக்க போகுது. AGCன்னு இருந்த அமினோ ஆசிட் இப்போ கிடைக்காது. வேற ஒரு அமினோ ஆசிட் தான் AGA கோடானுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது ஒரு அமினோ ஆசிட் கிடைக்க வேண்டிய இடத்துல வேற ஒரு அமினோ ஆசிட் இப்போது கிடைக்க போகுது. அப்போ இது என்னவா இருக்கும்? இட் இஸ் அ மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன். நான்சென்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு அமினோ ஆசிட் கிடைக்க வேண்டிய இடத்துல ஏதாவது சேஞ்சஸ் நடந்து அந்த டிரான்ஸ்லேஷனே ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அதுதான் நான்சென்ஸ் மியூட்டேஷன். விச் இஸ், எனக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய கோடான் வந்து ஸ்டாப் கோடான்ஸாக இருக்கணும். ஸ்டாப் கோடான்ஸ் யாரெல்லாம் வருவாங்க சொல்லு பார்க்கலாம். யாரெல்லாம் ஸ்டாப் கோடான்ஸ் சொல்லு பார்க்கலாம். 3 கோடான்ஸ் வருமே. Do you remember stop codons? சொல்லு சொல்லு சொல்லு. ஸ்டாப் கோடான்ஸ் யாரெல்லாம்? UAA, UAG, UGA. வெரி குட் யூசுப் முகமது. UAA, UAG, UGA. ஓகே, இப்போ ஏதோ ஒரு கோடான் இந்த 3 கோடானாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோ, அதுதான் நான்சென்ஸ் மியூட்டேஷன். அப்படி மாறினா என்ன ஆகும்? எந்த அமினோ ஆசிடும் கிடைக்காது, டிரான்ஸ்லேஷன் அங்கேயே ஸ்டாப் ஆகிடும். ஆனால் இங்கே பாரு, AGA அப்படிங்கிறது ஸ்டாப் கோடானுக்குள்ளே வராது. அப்போ இது நான்சென்ஸ் கிடையாது, இட் இஸ் அ மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன். அடுத்த கொஷின் பாருங்கள். அசர்ஷன், gamma rays are generally used to induce mutation in wheat varieties. ரீசனில் என்ன கொடுத்துருக்காங்க? பிகாஸ் they carry lower energy to non-ionized electrons from atom. Which is the right answer? Assertion and reason question கொடுத்துருக்காங்க. இல்லை எது சரியான ஆன்சர்ப்பா? எஸ், ஆப்ஷன் B is the right answer. A வந்து கரெக்டு, R is wrong. ரீசன் வந்து தப்பாக இருக்குது. அடுத்ததா, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபுல்லாகவே 1 மார்க் கொஷின். இதுக்கு மேலே நம்ம வந்து சப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம், which is 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ let's start with the 9th question. When 2 different genes came from same parent, they tend to remain together. இப்போ ஒரே பேரண்ட்டில் 2 டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ஹேர் கலரும் ஐ கலரும் வந்து 2 டிஃப்ரெண்ட் ஜீன் அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் இது ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது, பக்கத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் ஃபினாமினான்? 2 ஜீன் பக்கத்தில் இருந்தால் அந்த ஃபினாமினானுக்கு பேர் என்ன? இட் இஸ் கால்ட் அஸ் லிங்கேஜ். தெரியுமா? Imagine you have a gene here, so like chromosome here. Okay, குரோமோசோமில் ஜீன்ஸு இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோ. இது ஒரு ஜீன் நம்பர் 1, இது இன்னொரு ஜீன் which is நம்பர் 2. இந்த மாதிரி ஒரே குரோமோசோமில் 2 ஜீன்ஸ்
பக்கத்தில் இருந்தால் அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? It is called as linkage. ஸோ இப்போ ரெண்டு ஜீன்ஸ் பக்கத்தில் இருக்கும்போது யூஸ்வலி எங்கே போனாலும் ஒன்றாவே தான் ட்ராவல் பண்ணும், பிரியவே பிரியாது. ஓகே, அப்போ பேரண்டல் காம்பினேஷன்ஸ் தான் திரும்ப வரும். ட்ரா த கிராஸ் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். இப்போ இந்த கிராஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த கிராஸ் யார் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கலாமா? வில்லியம் பேட்டிசன், ரெஜினால்ட் சி புன்னெட் அப்படிங்கிற ரெண்டு சயின்டிஸ்ட் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டு டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் எடுக்கணும் இல்லையா? அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் என்னென்னு பாருங்கள். ஹோமோசைகஸ் ஸ்ட்ரெயின் ஆஃப் ஸ்வீட் பீஸ் ஹேவிங் பர்பிள் ஃப்ளவர்ஸ் அண்ட் லாங் பாலன் கிரெயின்ஸ். இது நம்பர் 1. ஒரு ஜீன் வந்து எப்படி எடுத்துட்டாங்க? ஹோமோசைக்கஸ் கண்டிஷனாக இருக்குது. ஹோமோசைக்கஸ்னால் என்னப்பா? அலீல்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும், சரியா? ஜீன்ஸ்னால் என்ன, அலீல்ஸ்னால் என்னங்கிற ஒரு ஐடியா இருக்கா ஃபஸ்ட்டு முதல்ல எல்லாருக்கும்? ஏன்னா அப்புறம் நான் பாட்டுக்கு சொல்லிடுவேன், அப்புறம் அதுவே தெரியாது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இமேஜின் நான் உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு சொல்கிறேன். கேபிட்டல் டி அப்படிங்கிறது ஒரு ஜீன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஜீன் ஒரு பிளான்ட்டில் இருக்குன்னா அந்த பிளான்ட் எப்படி இருக்கும்? டாலாக இருக்குமா இல்லை டுவார்ஃபாக இருக்குமா? டாலாக தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே டாமினன்ட் அலீல்ஸாக தான் இருக்குது. ஸோ இட் இஸ் அ டாமினன்ட் ஜீன் தான். கேபிட்டல் லெட்டரில் இருக்கிறதுனால இதோட கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும், விச் இஸ் அந்த பிளான்ட்டு டாலாக தான் இருக்கும். இப்போது இது ஒரு ஜீன் இல்லையா? திஸ் இஸ் 1 ஜீன். இந்த ஒரு ஜீனில் இது ஒரு அலீல், இது ஒரு அலீல். இப்போ எந்த ஜீன் எடுத்தாலும் ஒரு ஜீனுக்குள்ளே எவ்வளோ அலீல் இருக்கும்? 2 அலீல்ஸ் இருக்கும், சரியா? அப்போ 1 ஜீன் இஸ் ஈக்குவல் டு 2 அலீல்ஸ். எல்லா ஜீன்ஸ்லையுமே 2 அலீல்ஸ் வந்து எப்போவுமே இருக்கும். ஓகே, இப்போ இந்த 2 அலீல்ஸும் ஒரே மாதிரி இருக்குன்னா அது ஹோமோசைக்கஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் டின்னு இருக்குது, ஸ்மால் டின்னு இருக்குது. அப்போ இதெல்லாம் என்னது? தீஸ் ஆர் ஹோமோசைக்கஸ். ஓகே, ஹெட்டரோசைக்கஸ்னால் என்னது? டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி இப்படி இருந்தால் இது ஹெட்டரோசைக்கஸ் கண்டிஷன். டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்குது, சரியா? ஓகே, டயக்ராம் இஸ் எனஃப் ஆர் நாட்? இல்லை, எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டயக்ராம் போடுறது பெட்டர், சரியா? இப்போ யார் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணாங்க? வில்லியம் பேட்டிசன் அண்ட் ரெஜினால்ட் சி புன்னெட் அப்படின்ற 2 சயின்டிஸ்ட்டு 2 வேறு ஜீனை எடுத்துக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஜீன் எப்படி இருக்குது? ஹோமோசைக்கஸ் கண்டிஷனாக இருக்குது, விச் வில் கிவ் பர்பிள் ஃப்ளவர் அண்ட் லாங் பாலன் கிரெயின். இது நம்பர் 1. அடுத்ததா இன்னொரு ஜீன் என்னன்னு பார்க்கலாமா? இன்னொரு ஜீன் வந்து ஹோமோசைக்கஸ் தான் இதுவுமே. திஸ் இஸ் ஆல்சோ ஹோமோசைக்கஸ், சரியா? ரெட் ஃப்ளவர் அண்ட் ரவுண்ட் பாலன் கிரெயினாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க? 2 டிஃப்ரெண்ட் கண்டிஷன் எடுத்திருக்காங்க. ஒன்று ஃப்ளவரோட கலரு, ஒன்று பர்பிள், ஒன்று ரெட்டு. அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் என்னது? பாலன் கிரெயினோட ஷேப் ஒன்று லாங்காக இருக்குது, ஒன்று ரவுண்டாக இருக்குது. புரிஞ்சுதா? அதுதான் நீ இப்போ இங்கே தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ஜீன் வந்து பர்பிள் ஃப்ளவர் அண்ட் லாங் பாலன் கிரெயின், இன்னொரு ஜீன் வந்து ரெட் ஃப்ளவர் அண்ட் ரவுண்ட் பாலன் கிரெயின்ஸ். இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் வந்து எடுத்தாச்சு. The test results show that a greater number of F2 plants had purple flowers and long pollen or red flowers and round pollen. ஸோ யூஸ்வலி எப்படி இருக்கும்? நம்ம வந்து டைஹைப்ரிட் க்ராஸில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? டைஹைப்ரிட் க்ராஸில் அதே மாதிரி 2 கேரக்டர்ஸ் நம்ம எடுத்தோம். ஒன்று சீட் ஷேப்பு, இன்னொன்று சீடோட கலரு. ஸோ சீடோட ஷேப்புன்னு பார்க்கும்போது ஒன்று ரவுண்டாக இருந்தது, இன்னொன்று ரிங்கிள்டாக இருந்தது. ரவுண்டு வந்து டாமினண்ட்டு, அதனால் அந்த கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மால் ஆர்னா ரிங்கிள், விச் இஸ் ரெசசிவ் கேரக்டர். அடுத்து பாருங்கள், அதே சீடோட கலர் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று எல்லோ கலராக இருக்கும் ஆர் க்ரீன் கலரில் இருக்கும். இப்போ எல்லோனா கேபிட்டல் ஒய், க்ரீன்னா ஸ்மால் ஒய். இப்படி தானே நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போது நம்ம இந்த மாதிரி
F1 ஜென்ரேஷனில் எனக்கு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் கிடைச்சிது. அண்ட் வென் ஐ கிராஸ்ட், இது எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு போய் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ இந்த கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது கேபிட்டல் ஒய் கூடயும் போகும், ஸ்மால் ஒய் கூடயும் போகும். அதே மாதிரி இந்த ஸ்மால் ஆர் இருக்கு இல்லையா, இவங்களும் கேபிட்டல் ஒய் கூட பேர் பண்ணுவாங்க, ஸ்மால் ஒய் கூட பேர் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு வந்து பேரண்டல் காம்பினேஷன்ஸே கிடைக்கும், ப்ளஸ் ஆல்சோ ரீகாம்பினன்ஸும் கிடைக்கும். அதாவது வேறு வேறு வெரைட்டிஸாகவும் கிடைக்கும். சரியா? அப்போது ரவுண்டு எல்லோ சீட்ஸும் இருக்கலாம், ரவுண்ட் க்ரீன் சீட்ஸும் இருக்கலாம், ரிங்கிள்டு எல்லோ சீட்ஸும் இருக்கலாம், ரிங்கிள்டு க்ரீன் சீட்ஸும் இருக்கலாம். ஆல் த டைப்ஸ் ஆர் பாசிபிள். ஆனால் இங்கே பாருங்களேன், நான் பேரண்டல் காம்பினேஷனாக 2 எடுத்தேன்ல, பர்பிள் லாங்கு ரெட்டு ரவுண்டுன்னு, அதே காம்பினேஷன் தான் திரும்பவும் வந்திருக்கு. எனக்கு பெருசாக மிக்ஸ் அண்ட் மேட்ச் நடக்கவே இல்லை, புது வெரைட்டிஸ் வரவே இல்லை. சரியா? ஸோ they concluded that genes for purple color and long pollen grains, and then the genes for red color and round pollen grains were found close together in the same homologous chromosome. ஒரே குரோமோசோமில் என்ன இருக்குது, இந்த 2 ஜீன்ஸும் ஒன்றா இருந்திருக்கு. நான் ஏற்கனவே ஒரு ஃபோட்டோ போட்டு காட்டினேன்ல உனக்கு, தோ இந்த மாதிரி பர்பிள் கலரோட ஜீன் இங்கே இருக்குன்னா லாங் பாலன் கிரெயினோட ஜீன் பக்கத்திலே இருந்திருக்கு. அதே மாதிரி ரெட் கலர் ஃப்ளவர் அண்ட் ரவுண்டு பாலன் கிரெயின் எல்லாமே பக்கத்தில் இருந்ததுனால இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, லிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. லிங்கேஜ் கண்டிஷனில் இருந்தது, லிங்க்டு ஜீன்ஸாக இருக்குன்னா அது செப்பரேட்டே ஆகாது, எப்போவுமே ஒன்றா தான் ட்ராவல் பண்ணும். ஓகே, திஸ் டைப் ஆஃப் டெண்டன்சி ஆஃப் த ஜீன்ஸ் டு ஸ்டே டுகெதர் during the separation of chromosome is called as linkage. செப்பரேட் ஆகணும் அந்த இடத்துல, ஆனால் இது செப்பரேட் ஆகாமல் ஒன்றாவே இருக்குது. அப்போ இதுக்கு பேர் தான் லிங்கேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ் பசங்களா? அடுத்து போகலாமா? shall we move on with the next thing? இப்போ இதோட டயக்ராம்ஸை நீங்கள் போடணும். ஓகேவா? இதுதான் அந்த டயக்ராம். allele in coupling or cis configuration அப்படின்னு நம்மளோட புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. பர்பிள் ஃப்ளவர் அண்ட் லாங் பாலன் கிரெயின், அதை வந்து PL அப்படின்னு கொடுத்தாச்சு. பர்பிள்னா P, லாங்னா L. இது வந்து டாமினன்ட் அப்படிங்கிறதுனால கேபிட்டல் லெட்டர்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம். ரெட் ஃப்ளவர் அண்ட் ரவுண்ட் பாலன் கிரெயின் வந்து ரெசசிவ் கேரக்டர் அப்படிங்கிறதுனால ஸ்மால் லெட்டர்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இது ரெண்டையும் நான் கிராஸ் பண்ணும்போது எனக்கு புதுசாக எந்த காம்பினேஷன்ஸும் வரலை, அதே காம்பினேஷன்ஸ் தான் திரும்பவுமே ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ பேரண்டல் காம்பினேஷன்ஸ் தான் திரும்ப வந்திருக்கு. ஓகே, ரீகாம்பினேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரியா? அடுத்ததா, இப்போ இப்படி ஒரு கிராஸ் நடந்ததுன்னா அதோட phenotypic ரேஷியோ என்னவா இருக்கும்? ஸோ த phenotypic ரேஷியோ வில் பி 7:1:1:7. யூ கேன் see here. பேரண்டல் காம்பினேஷன்ஸ் எனக்கு எவ்வளோ வந்துச்சு? 44 பிளான்ஸ் எனக்கு பேரண்டல் காம்பினேஷனில் வந்தது. அதே மாதிரி இன்னொரு 44 பிளான்ஸ் பேரண்டல் காம்பினேஷனில் ரெசசிவாக வந்தது. இது டாமினன்ட் பேரண்டல் காம்பினேஷன், இது ரெசசிவ் பேரண்டல் காம்பினேஷன். இது 44, இது 44. ரீகாம்பினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 6 ஒரு 12 பிளான்ஸ் தான் ரீகாம்பினேஷனாகவே இருந்தது. அப்போ ரேஷியோவாக எடுக்கும்போது விச் இஸ் 7:1:1:7 இருந்துச்சு. அடுத்து போகலாமா? எஸ். ஸோ கேரி FF 8257 நீ ஏதோ படிக்க வந்த மாதிரி எனக்கு தெரியல. இதுக்கு மேலே நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஐடியா நான் பிளாக் தான் பண்ண போகிறேன். ஏன்னா கிளாஸோட ஸ்டார்டிங்லேருந்து ஒன்று அடுத்தவங்க கூட பேசுகிறீங்க, இல்லைனா கேள்வி மட்டும்தான். கிளாஸை கவனிக்கிற பாடு கிடையாது. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிஸ்சென்ஸ் அண்ட் நான்சென்ஸ் மியூட்டேஷன் பார்க்கலாமா? ரெடியாக இருக்கியா? எஸ், இது வரைக்கும் எடுத்தது புரிஞ்சுதா பசங்களா? அண்ட் யாரெல்லாம் நம்மளுடைய லைவ் செஷனுக்கு இன்னும் லைக் போடாமல் இருக்கீங்க எல்லாருமே ஸ்மாஷ் த லைக் பட்டன்டா. லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிஸ்சென்ஸ் அண்ட் நான்சென்ஸ் மியூட்டேஷன் பார்க்கலாமா? ரெடியா? எஸ். ஸோ இப்போது நான் ஏற்கனவே உங்களுக்கு இது சொன்னது தான். மியூட்டேஷன் அப்படின்னா என்ன? சடன் சேஞ்ச் இன் த டிஎன்ஏ ஆர் ஜீன்ஸ். நம்மளுடைய எல்லா செல்ஸ்லையுமே டிஎன்ஏ இருக்குது, ஜீன்ஸு இருக்குது. அதில்
என்னன்னே தெரியாமல் சடனாக ஏதாவது மாற்றங்கள் நடந்தது அப்படின்னா அதுதான் மியூட்டேஷன். மியூட்டேஷன் தானாகவும் நடக்கலாம், இல்லை நம்மளே இன்டியூஸும் பண்ணலாம். ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணியோ இல்லை ஏதாவது ஃபிசிக்கல் மியூட்டாஜென்ஸ் யூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் காமா ரேஸ், எக்ஸ்ரேஸ், யூவி ரேஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கூட மியூட்டேஷன்ஸை நம்ம ட்ரிகர் பண்ணலாம். ஓகேவா? இப்போ மியூட்டேஷன் அப்படின்னா என்ன சொல்வீங்க? சடன் சேஞ்ச் இன் டிஎன்ஏ ஆர் ஜீன். இப்போ மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன்னா என்ன, நான் சென்ஸ் மியூட்டேஷன்னா என்ன பார்க்கலாமா? மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக தானே மிஸ் சென்ஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். மிஸ் அப்படின்னா என்னது? தவறு. அப்போது ஏற்கனவே என்ன அமினோ ஆசிட் வந்திருக்கணுமோ அந்த அமினோ ஆசிட் வராமல் தவறாக வேற ஒரு அமினோ ஆசிட் வருது, அதுக்கு பேர் மிஸ் சென்ஸ் மியூட்டேஷன். சரியா? இதுவே நான் சென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு அமினோ ஆசிட் வந்திருக்கணும், ஆனால் மியூட்டேஷன் நடந்து ஒரு மாற்றம் நடந்தது பார்த்தியா, அந்த மாற்றம் எப்படி இருந்தது? ஸ்டாப் கோடானாக அது மாறிடுச்சு. ஸோ டிரான்ஸ்லேஷன் கம்ப்ளீட்டாக எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? இட் இஸ் கால்ட் அஸ் நான்சென்ஸ் மியூட்டேஷன். புரிஞ்சுதா? ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. இப்போ மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன் அப்படின்னா the mutation where codon for one amino acid is changed into a codon for another amino acid. ஒரு கோடான் இன்னொரு கோடானா மாறி இருக்கு. ஸோ ஒரு அமினோ ஆசிட் வர வேண்டிய இடத்துல வேற ஏதோ ஒரு அமினோ ஆசிட் வருது. The other name is non-synonymous mutation. இந்த மிஸ்சென்ஸுக்கு இன்னொரு பேர் non-synonymous. Change in the amino acid encoded. ஸோ அமினோ ஆசிட் எனக்கு மாறி தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் AGA அப்படின்னு இருக்குது, இந்த இடத்துல AGCன்னு மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ வாட் ஹேஸ் ஹேப்பன் ஹியர்? ஏ அப்படின்னு இருந்தது சீனு மாறி இருக்கு, அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. இப்போ ஏன்னு இருக்கிறது சீனு மாறினதுனால என்ன ஆயிருக்கும்? எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். AGAனா ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிப்டோஃபானுங்கிற ஒரு அமினோ ஆசிட் வந்திருக்கும்னு வச்சுக்கோங்க, சும்மா எக்ஸாம்பிளுக்கு. அதே கோடான் எனக்கு AGCன்னு மாறினதுனால மேபி ஃபினைல் அலானைன் கிடைக்கலாம், அவ்வளோதான். ட்ரிப்டோஃபானா எனக்கு கிடைச்சிருக்க வேண்டிய அமினோ ஆசிட் இப்போ ஃபினைல் அலானைனாக கிடைச்சிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நான்சென்ஸ் மியூட்டேஷன் போலாமா? The mutation where the codon for one amino acid is changed into termination or stop codon. ஏற்கனவே ஒரு கோடானா இருந்தது, இப்போ ஸ்டாப் கோடானா மாறிடுச்சு. இதோட இன்னொரு பேர் termination mutation. ஸோ இப்போது என்ன மாதிரி கோடான்ஸ் எல்லாம் உருவாகலாம்? UAA, UAG, UGA இந்த மாதிரி மாறிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? ஃப்ரம் த above figure identify the type of mutation and explain. பார்க்கலாமா? ஐ ஹாவ் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் டுமாரோ. ஸோ நான் நாளைக்கே ரெக்கார்டிங் பார்த்துக்கிறேன். அடுத்த பயோ எக்ஸாம் தான் மேம். பாய். ஓகே, குட் ஈவினிங். நீங்கள் கொடுத்த PDF படித்தா எவ்வளோ மார்க் எடுக்கலாம் ப்ளீஸ் சொல்லுங்கள். எந்த PDFை பற்றி கேட்குறீங்க? இந்த ஒரு வருஷத்தில் எனக்கு தெரிஞ்ச 50 PDFக்கு மேலே கொடுத்துருப்பேன். எந்த PDFை கேட்குறீங்க? ப்ளீஸ் மென்ஷன் இட். அடுத்த கொஸ்டின் போகலாமா? யாரெல்லாம் இப்போ லைவ் செஷனில் இருக்கீங்க? ஏண்டா சண்டே எல்லாம் கிளாஸ் வச்சா வரீங்க, நல்லா தான் பேசுனீங்க. நேற்று காலையில் கிளாஸ் வைக்கும்போது இன்னைக்கு என்ன பேச்சே காணோம்? இல்லை ஒரு சில குறிப்பிட்ட டாபிக்ஸ்க்கு மட்டும்தான் இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வருமா? என்ன கணக்கு இது? எப்படி நான் எடுத்துக்கிறது? சண்டே கிளாஸ் வச்சா நேற்று அத்தனை பேர் ஆல்மோஸ்ட் ஒரு 25 people கான்ஸ்டண்ட்டாகவே இருந்தீங்க 2 மணி நேரம் கிளாஸில் முடிகிற வரைக்கும். இன்னைக்கு கவுண்ட்டும் அப்படியே கம்மியாயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் 25 இருந்தது, பட் போக போக அப்படியே கம்மியாகுது. ப்ளஸ் நேற்று கிளாஸ் சூப்பராக இருந்தது, நிறையா பேர் பேசுனீங்க. ஏன் இன்னைக்கு பேசுறது இல்லை? மேபி நேற்று டாபிக் உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கோ, இன்னைக்கு டாபிக் நல்லா இல்லையா? ஏண்டா? சரி, அடுத்து போகலாமா? நீ பேசலன்னு வச்சுக்கோயேன், நீ ஏதாவது டவுட் கேட்டாலும் நானும் பேச மாட்டேன். டீல் இஸ் அ டீல். நீயும் பேசலன்னா நானும் பேச மாட்டேன், அவ்வளோதான். நான் கேட்குற கொஷனுக்கெல்லாம் கேட்டும் கேட்காத மாதிரி நீ சும்மா தானே உட்காந்துட்ருக்க. அதனால நீ ஏதாவது டவுட் போட்டாலோ இல்லை மெசேஜ் போட்டாலோ நானும் பார்த்தும் பார்க்காத மாதிரி நான் கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கேன். சரியா? கதிர்கண்ணன். ஓகே.
சரி, இந்த 11th question போலாமா? ரெடியா எல்லாரும்? ஸோ இந்த இடத்துல குரோமோசோமில் ஜீன்ஸ் வந்து மாறி இருக்கு, அதை வந்து சொல்கிறாங்க. பாரு, ABCDEFGH அந்த மாதிரி ஒரு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, இந்த எல்லோ கலர் பார்ட் மட்டும் பாருங்கள், BCCB. இந்த இடத்துல என்ன இருக்குது, BCங்கிற அந்த 2 கோடான் மட்டும் டபுளாக கன்வெர்ட் ஆகிருக்கு. கரெக்டாக? அப்போ இதுக்கு பேர் என்னது, டபுளாக மாறி இருக்குன்னா டூப்ளிகேஷன். டூப்ளிகேட் மட்டும்தான் ஆயிருந்துச்சுன்னா எப்படி தெரியுமா இருக்கும், BC அப்படின்னு இருந்திருக்கும். பட் இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, BCCB, இந்த ரெண்டாவது இருக்கிறது அப்படியே திரும்பி இருக்கு. BC அப்படின்னு இருந்தது, இப்போ CBன்னு திரும்பி இருக்கு, which is inversion. சரியா? இப்போ from the above figure identify the type of mutation and explain it. first இது என்ன மியூட்டேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஆயிருக்கு, இந்த இடத்துல டூப்ளிகேஷன் நடந்திருக்கு. ஏன்னா BCD தான் வந்திருக்கணும், ஆனால் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, BCCB அப்படின்னு இந்த ஒரு பகுதி ரெண்டாக எனக்கு வந்து டூப்ளிகேட் ஆயிருக்கு. அடுத்ததா டூப்ளிகேட் மட்டும்தான் ஆச்சா அப்படின்னா கிடையாது, ரிவர்ஸ் ஆயிருக்கு. டூப்ளிகேட் மட்டும் ஆயிருந்தா BCன்னு தான் இருந்திருக்கும். பட் டூப்ளிகேட் ஆகி உடனே என்ன ஆயிடுச்சு, ரிவர்ஸ் ஆயிடுச்சு. சரியா? ஓகே. த duplicated segment is located immediately after the normal segment. இப்போ இந்த இடத்துல this is the normal segment. ஓகே, இதிலிருந்து தான் இந்த காப்பி வந்து எனக்கு வந்துச்சு. அப்போ இதுதான் duplicated segment. இப்போ இந்த டூப்ளிகேட்டான செக்மெண்ட் எப்படி இருக்கு, நார்மல் செக்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கு. பட் த ஜீன் சீக்வன்ஸ் ஆர்டர் வில் பி ரிவர்ஸ்ட். பட் ஆர்டர் என்னாச்சு, BCன்னு கிடையாது, ஆர்டர் வந்து அப்படியே தலைகீழாக ரிவர்ஸ் ஆயிடுச்சு, BCCBன்னு மாறி இருக்கு. அவ்வளோதான். இட் இஸ் ஃபர்ஸ்ட் டூப்ளிகேஷன் அண்ட் தென் ரிவர்ஸ். ப்ளீஸ் கேன் ஐ ஆஸ்க் டவுட்? சொல்லுங்க ஃபைசலா, என்ன டவுட்பா? அடுத்த கொஸ்டின் போலாமா? கொஸ்டின் நம்பர் 12 போலாமா? ரைட் த salient features of Sutton and Boveri concept. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷினு. இட் இஸ் அ 5 mark கொஷின்னே சொல்லலாம். இம்பார்ட்டண்ட். ஓகே, நான் 3 ஸ்டார் கொடுக்குறேன் இதுக்கு. இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். பார்க்கலாமா? ரெடியா? ரெடியா? நானே தான் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கேன். ஓகே. ஸோ இப்போ சூட்டன் பொவேரி அப்படின்னு 2 சயின்டிஸ்ட் வந்து இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒரு கான்செப்ட் வந்து கொடுத்தாங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி நாங்கள் இதை தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு எல்லாருக்கும் வந்து சொன்னாங்க. அதோட salient ஃபீச்சர்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? சிறப்பம்சங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சூட்டன் அண்ட் பொவேரி 1903ல் இண்டிபெண்ட்டாக என்ன பண்ணாங்க, குரோமோசோம் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை ப்ரப்போஸ் பண்ணாங்க. இண்டிபெண்ட்லி அப்படின்னா அவங்க எந்த லேபு கூடயும் அசோசியேட் ஆகலை. அவங்க 2 பேர் மட்டுமே தனியாக இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒர்க் பண்ணி எல்லாருக்கும் என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்த குரோமோசோம் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த கொடுத்தாங்க. இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, சில கேரக்டர்ஸ் அம்மா அப்பா கிட்டேருந்து குழந்தைகளுக்கு பாஸ் ஆன் ஆகும், கடத்தி வரும் இல்லையா, அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அப்பாவுக்கு சுருட்ட முடி இருக்குன்னா பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ அதே சுருட்ட முடி இருக்கும்போது அப்பாவோட ஜீன்பா அப்படியே வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ அப்பாவோட ஏதோ ஒரு கேரக்டர் அப்படியே குழந்தைக்கு வந்திருக்கு இல்லையா, அதுதான் என்ன சொல்லுவோம், இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது salient features of chromosomal theory of inheritance என்ன பார்க்கலாமா? அதில் என்னென்னலாம் இவங்க 2 பேரும் சொன்னாங்கன்னு பார்க்கலாம்.
somatic cells of the organisms are derived from the zygote by repeated cell division, which is mitosis. These consist of two identical sets of chromosome. Somatic cells na enna நம்மளுடைய body cells. Somatic அப்படினா body cells அப்படினா என்ன அர்த்தம்? இப்போ நம்மளோட gametes இருக்குல்ல, பசங்களுக்கு sperm, girlsக்கு egg, இதுதான் நம்மளோட gamete. கேமெட்டை தாண்டி வேறு என்ன செல்லை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. கை, கால், மூஞ்சி, எங்கேருந்து வேணால் ஒரு செல்லை எடுத்துக்கோங்க. எல்லாமே சொமேட்டிக் செல் தான். கேமெட்டை தவிர எல்லா செல்ஸும் சொமேட்டிக் செல்ஸ் தான். ஸோ அப்படிப்பட்ட சொமேட்டிக் செல்ஸை நீங்கள் எடுக்கிறீங்க. எங்கேருந்து? ஜைகோட்லேருந்து எடுக்கிறீங்க. இப்போ ஸ்பாமும் எக்கும் ஃபியூஸ் ஆன உடனேயே எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? அடுத்தபடியாகவே ஜைகோட் தான் ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த ஜைகோட்டில் இருந்து தான் சொமேட்டிக் செல்ஸை எடுக்கிறீங்க. இப்போ இந்த ஜைகோட் அடுத்தடுத்து என்ன பண்ணுன்னா நிறைய செல் டிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் அதை எம்ப்ரியோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நல்லா பார்த்துக்கோ. ஒரு ஸ்பாம் இருக்குது, அந்த ஸ்பாம் கூட எக்கு வந்து ஃபியூஸ் ஆகுது. ரெண்டும் ஃபியூஸ் ஆனால் எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஜைகோட் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த ஜைகோட் லேட்டராக ஒரு எம்ப்ரியோவாக மாறும். இப்போ ஜைகோட்டுக்கும் எம்ப்ரியோக்கும் என்ன மேம் டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாமா? இப்போ இந்த ஸ்பாம் இருக்கு இல்லையா, ஸ்பாமும் ஹாப்ளாய்டு தான், எக்கும் ஹாப்ளாய்டு தான். n+n ரெண்டும் சேர்ந்து ஜைகோட் எனக்கு டிப்ளாய்டாக இருக்கும், எம்ப்ரியோவும் டிப்ளாய்டு தான். பட் இதில் என்ன அர்த்தம்னா, இந்த ஜைகோட்டுக்கும் எம்ப்ரியோக்கும் நடுவில் நிறையா செல் டிவிஷன் நடந்திருக்கு. நிறையா செல் டிவிஷன் நடந்திருக்கு. ஜைகோட்டுன்னு பார்க்கும்போது ஒரே ஒரு செல் தான் இருக்கும், கடுகு அளவுக்கு தான் இருக்கும். கடுகு, ஒரே ஒரு கடுகு கையில் எடுத்து வச்சிங்கன்னா என்ன சைஸில் இருக்குமோ அதே சைஸில் தான் இந்த ஜைகோட் இருக்கும். இப்போ அந்த கடுகு சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஜைகோட் எப்படி ஒரு ஃபுல் பேபியாக ஃபார்ம் ஆகி எனக்கு வெளியே வருது? அவ்வளோ பெருசாக எப்படி ஆகுது? அப்போ அந்த ஃபுல் பேபியோட பாடியில் எவ்வளவு செல்ஸ் இருக்கும்? அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த செல் டிவிஷன். அப்போ ஒரே ஒரு கடுகு அவ்வளோ பெரிய ஒரு உயிரினமாக மாறணும்னா அந்த இடத்துல என்ன நடந்திருக்கணும்? செல் டிவிஷன் நடந்திருக்கணும். புரியுதா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ ஜைகோட்டில் நிறைய செல் டிவிஷன் நடந்துக்கிட்டே இருக்குது, மைட்டாசிஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் இருந்து என்ன பண்ணுறாங்க? சொமேட்டிக் செல்ஸை எடுத்துக்கிறாங்க. These consist of two identical sets of chromosome. இப்போ நான் என்ன சொன்னேன்? ஜைகோட்னாலே இட் இஸ் டிப்ளாய்டு அப்படின்னு சொன்னேன். டிப்ளாய்டுனா என்ன அர்த்தம்? எல்லா குரோமோசோமும் எப்படி இருக்கும்? பேராக இருக்கும், செட்டாக பேராக இருக்கும். அப்படிப்பட்ட செட் ஆஃப் குரோமோசோம்ஸை எடுத்துக்கிறாங்க. ஒன் செட் இஸ் ரிசீவ்டு ஃப்ரம் த ஃபீமேல் பேரண்ட் அண்ட் த அதர் ஃப்ரம் த மேல் பேரண்ட். இப்போ ஒரு குழந்தையோட குரோமோசோமை நீங்கள் எடுக்கிறீங்க, சரியா? நம்மளுக்கு மொத்தமாக எவ்வளோ குரோமோசோம்ஸ் இருக்குது? 46 குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா 23 pairs ஆஃப் குரோமோசோம்ஸ்னு சொல்லலாம். 46 குரோமோசோம்ஸ் ஆர் 23 pairs ஆஃப் குரோமோசோம்ஸ். இப்போ இந்த 23 பேர்ஸுமே எப்படி தெரியுமா இருக்கும்? நான் இப்போ ஒரே ஒரு ஃபஸ்ட்டு குரோமோசோம் மட்டும் எடுத்துக்கிறேன். இது வந்து குரோமோசோம் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. அதில் இந்த மாதிரி 2 குரோமோசோம் இருக்குன்னா 1 இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கு இல்லையா, அது நம்ம அம்மா கிட்டேருந்து வந்த குரோமோசோமாக இருக்கும். பச்சை கலரில் இருக்கு இல்லையா, இது அப்பா கிட்டேருந்து வந்த குரோமோசோமாக இருக்கும். அப்போ ஒரு குழந்தையோட குரோமோசோம் எடுத்து நீங்கள் பார்க்கும்போது பேராக இருக்குன்னா ஒரு குரோமோசோம் அம்மா கிட்டேருந்து வந்திருக்கும், ஒரு குரோமோசோம் அப்பா கிட்டேருந்து வந்திருக்கும். அதுதான் இந்த பாயிண்ட். Once it is received from the female parent, the other from the male parent. These two chromosomes constitute the homologous pair. இப்போது குழந்தையோட குரோமோசோம் நம்பர் 1 எடுத்தால் என்ன இருக்கும் தெரியுமா? அப்பாவோட குரோமோசோம் நம்பர் 1ம் அம்மாவோட குரோமோசோம் நம்பர் 1ம் தான் இருக்கும். குரோமோசோமோட நம்பர் வந்து சேம் தான். இப்போ அப்பாவோட குரோமோசோம் நம்பர் 2வும் அம்மாவோட குரோமோசோம் நம்பர் 2வும் சேர்ந்து குழந்தையோட குரோமோசோம் நம்பர் 2வாக மாறி இருக்கும். அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஹோமோலோகஸ் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ குரோமோசோம் நம்பர் 1னா ஹேர் கலருக்கு ரெஸ்பான்சிபிள்னு வச்சுக்கோ. அப்போ அப்பா கிட்டேருந்தும் அதே குரோமோசோம் 1 தான், அம்மா கிட்டேருந்தும் அதே குரோமோசோம் 1 தான் ஒன்றா வரும்.
குரோமோசோம் நம்பர் 2 நம்மளுடைய ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்டுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு வச்சுக்கோ, சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் சரியா. ஹைட்டுக்கு ரெஸ்பான்சிபிள்னா அப்போ அப்பா கிட்டேருந்து குரோமோசோம் நம்பர் 2, அம்மா கிட்டேருந்து குரோமோசோம் நம்பர் 2 ரெண்டும் சேர்ந்து தான் குழந்தையோட குரோமோசோம் நம்பர் 2 மாறும், which is the homologous chromosomes. Chromosomes retain their structural uniqueness and individuality throughout the life cycle of an organism. ஒவ்வொரு குரோமோசோமுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியெல்லாம் இருக்காது. இப்போ குரோமோசோம் 1லேருந்து 23 வரைக்கும் பேராக இருக்கு இல்லையா, எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு குரோமோசோம் என்ன சைஸில் இருக்கோ என்ன ஷேப்பில் இருக்கோ அது வித்தியாசமாக இருக்கும். 10வது குரோமோசோம் வித்தியாசமாக இருக்கும், 20வது குரோமோசோம் வித்தியாசமாக இருக்கும், கடைசி 23 வித்தியாசமாக இருக்கும். புரிஞ்சுதா? அப்போ அந்த ஸ்ட்ரக்சரல் யூனிக்னஸ் தனித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும், மாறவே மாறாது. Each chromosome carries specific determiners or Mendelian factors which are now termed as genes. இப்போ ஜீன்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னா குரோமோசோம்ஸ்க்கு உள்ளே தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஒரு குரோமோசோம் இப்படி எடுத்துகிறோன்னா இந்த குரோமோசோமுக்குள்ளே இங்கே தான் ஜீன்ஸ் வந்து இருக்கும். இங்கே ஒரு ஜீன் இருக்கலாம், இங்கே இன்னொரு ஜீன் இருக்கலாம் நம்பர் 2, இங்கே இன்னொரு ஜீன் இருக்கலாம் நம்பர் 3. ஸோ எல்லா ஜீன்ஸும் இங்கே தான் இருக்குது, குரோமோசோம்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஆனால் ஜீன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இப்போ தான் யூஸ் பண்ணுறோம். அந்த காலத்தில் ஜீன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை கண்டுபிடிக்கப்படவில்லை. அதுக்கு பதிலாக மெண்டேலியன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க, இல்லைனா டிட்டர்மைனர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. The behavior of the chromosomes during the gamete formation provides evidences to the fact that genes or other factors are located on chromosome. இப்போது குரோமோசோம் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது during the gamete formation? கேமெட்னா வந்து ஸ்பெர்மும் எக்கும். இப்போது நம்ம நேற்று தான் ஹியூமன் ரீப்ரொடக்ஷனோட புக் பேக் படிக்கும்போது படித்தோம். ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகிற அந்த ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் ப்ராசஸும் சரி, எக்கு ஃபார்ம் ஆகிற அந்த ஊஜெனசிஸ் ப்ராசஸும் சரி, ரெண்டுமே பாடி செல்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட பாடி செல்ஸ் தான் லேட்டராக கேமெட்ஸாக மாறுது இல்லையா. அப்போ நம்மளோட பாடி செல்ஸில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் எல்லாம் கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும்போது எப்படி பிஹேவ் பண்ணுது? கண்டிப்பாக அதெல்லாம் மியோசிஸ் செல் டிவிஷன் தான் நடக்கும்னு நான் நேற்றே சொன்னேன். என்ன ரீசன்? பாடி செல்ஸ் எனக்கு டிப்ளாய்டாக இருக்கும், கேமெட்ஸே எனக்கு ஹாப்ளாய்டாக தான் வேணும். அப்போ நம்பர் ஆஃப் குரோமோசோம் எனக்கு ஹாஃபாக குறையுது அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு என்ன தான் நடந்திருக்கும்? மியோசிஸ் அப்படிங்கிற செல் டிவிஷன் தான் நடந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் பாடி செல்ஸ் and these are gametes. ஓகேவா? அப்போ மியோசிஸ் செல் டிவிஷன் அந்த நடந்திருக்கு. குரோமோசோம் எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணியிருக்குன்னு பார்க்கும்போது அப்போ தான் அவங்களுக்கே தெரிஞ்சுது இந்த குரோமோசோம்ஸில் ஜீன்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. ஜீன்ஸ் எல்லாம் எங்கே தான் இருக்குது? குரோமோசோம்ஸ்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத அவங்க அப்போ தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. சரியா மேம்? ஃபிசிக்ஸ் கிளாஸ் எப்போ மேம் என்கிட்ட கேட்டால் எனக்கு எப்படிரா தெரியும்? இரு, இன்னைக்கு என்ன தேதி? 19. ஓகே, நாளைக்கு ஃபிசிக்ஸ் கிளாஸ் இருக்குப்பா உங்களுக்கு. நாளைக்கு 6:30க்கு you will be having physics class. மேம் ஹாஃப் இயர்லியில் கொடுத்த பிடிஎஃப் தான் மேம். ஹாஃப் இயர்லியில் நான் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் வந்து ரெண்டு பேருக்குமே கொடுத்துருப்பேன் கரெக்டாக. மேலே இங்கிலீஷ் கொஷின் இருக்கும், கீழே தமிழ் கொஷின் இருக்கும். அந்த பிடிஎஃப்பில் உனக்கு வந்து புக் பேக்கும் இருக்குது, புக் இன்சைடும் இருக்குது, ஆனால் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இருக்குது. அதை ஃபுல்லாக படிச்சிரு. ஆனால் அது கூட இன்னும் ஒரு விஷயம் மட்டும் நீ பண்ணணும், அதை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற புக் பேக் கொஷின்ஸும் படிச்சிடணும். ஸோ பேசிக்லி எல்லா புக் பேக்கும் படிச்சிட போகிறீங்க. அதை தாண்டி புக்கின் சைடில் நான் அந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்க கொஷின் படிக்க போகிறீங்க. இதை நீங்கள் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக 75லேருந்து 80 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஓகே, ஐ மீன் நான் டஃப்பான கொஷின் பேப்பர் வந்தால் சொல்கிறேன். ஈஸியான கொஷின் பேப்பர் வந்தால் இன்னுமே நல்ல மார்க் கூட எடுக்கலாம். டஃப்பான கொஷின் பேப்பர் வந்தாலே உன்னால் ஒரு 75 to 80 மார்க்ஸ் எடுத்துட முடியும் அந்த பிடிஎஃப்லேருந்து. பட் ஒன் கண்டிஷன், அந்த கொஷின் பிடிஎஃப்பில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸையும் படிக்கணும், ஒன்று கூட விட்டுறக்கூடாது. அப்படின்னா இவ்வளோ மார்க் வரும். சரியா? அடுத்து போகலாமா? எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப்
கிராசிங் ஓவர் பார்க்கலாமா? ஸோ இப்போ மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல கிராசிங் ஓவர்னால் என்ன பார்க்கலாமா? ஸோ நம்ம எல்லாருமே சொல்கிறோம்ல, அம்மாவோட கேரக்டர் அப்படியே குழந்தைக்கு வந்திருக்கு, நீ பார்க்க அப்பா மாதிரியே இருக்கு, உன்னோட ஃபேஸ் பார்க்குறதுக்கு அப்பா மாதிரியே இருக்குது, ஆனால் முடி பார்க்குறதுக்கு அம்மா மாதிரி இருக்குது. ஸோ ஒரு குழந்தை அப்படின்னு எடுத்துட்டோன்னா அந்த குழந்தைக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய கேரக்டர்ஸில் சிலது அம்மா மாதிரி இருக்கும், சிலது அப்பா மாதிரி இருக்கும், இல்லை சிலது ரெண்டும் அம்மா அப்பா ரெண்டு பேரையும் கலந்தடித்த மாதிரி இருக்கும். கரெக்டாக? அப்போது அந்த குரோமோசோம்ஸோ இல்லை ஜீன்ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் கிராசிங் ஓவர். ஓகே, crossing over is a precise process that includes stages like synapses, tetrad formation, crossover and terminalization. இப்போ இந்த ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ்னால் என்னென்னு சொன்னேன்ல, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்பாவோட குரோமோசோம் இதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அப்பாவோட நம்பர் 1 குரோமோசோம் இங்கே இருக்குது, இங்கே அம்மாவோட நம்பர் 1 குரோமோசோம் இருக்குது. அப்போ இது ரெண்டும் தான் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ். ஸோ இது ரெண்டுமே பக்கத்தில் முதல்ல வந்து பேராக இருக்குன்னாலே அந்த இடத்துல சினாப்சஸ் நடக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இந்த 2 குரோமோசோம்ஸும் பக்கத்தில் வந்து பேராக இருக்குன்னாலே என்ன அர்த்தம், அந்த இடத்துல சினாப்சஸ் நடந்துட்டுருக்கு, பேராக இருக்குது, இட் இஸ் கம்மிங் டுகெதர், விச் மீன்ஸ் இட் இஸ் சினாப்சஸ். அடுத்ததா வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இந்த இடத்துல பாருங்களேன், குரோமோசோமல் செக்மெண்ட்டு இன்டர்சேஞ்ச் ஆகுது. அப்போ இதுக்கு பேர் தான் கிராசிங் ஓவர். இந்த இடத்துல தனித்தனியாக இருந்த குரோமோசோம் இப்போ என்ன ஆகுது, குரோமோசோமல் செக்மெண்ட் எனக்கு கிராசிங் ஓவர் நடக்குது. ஸோ திஸ் இஸ் த கிராஸ் ஓவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்ததா ரீகாமினன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ அப்பாவோட சில பகுதி அம்மா குரோமோசோமுக்கு போயிடுச்சு, அம்மா குரோமோசோமில் இருந்த ஒரு பிட்டு அப்பா குரோமோசோமுக்கு வந்துருச்சு. ஸோ இது ரெண்டும் மாறி எனக்கு இப்போ புது வெரைட்டி ஆஃப் குரோமோசோம் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, இந்த குரோமோசோமுக்கும் அதுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியுதுல்ல, ஒரு சின்ன பிட்டு வந்து எனக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகி புது வெரைட்டியாக ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ இதுக்கு பேர் தான் என்ன சொல்வோம், ரீகாம்பினேஷன். இதுக்கு பேர் தான் ரீகாம்பினேஷன். இப்படிப்பட்ட குரோமோசோமுக்கு பேர் ரீகாம்பினன்ட் குரோமாட்டிட்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ உனக்கு சினாப்சிஸ், கிராசிங் ஓவர், ரீகாம்பினேஷன்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே நம்ம பார்க்கலாம். சினாப்சிஸ், த இன்டிமேட் பேரிங். இன்டிமேட்னா என்ன அர்த்தம், பக்கத்தில் இருக்கிற 2 குரோமோசோம்ஸும் தே ஆர் கம்மிங் டுகெதர், க்ளோசர். ஸோ இன்டிமேட் பேரிங் பிட்வீன் 2 ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் is initiated during the zygote stage of prophase 1 of meiosis. இது வந்து நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, சரியா? ஸோ நம்மளுடைய செல் டிவிஷன் பொறுத்த வரைக்கும் மியோசிஸ், மைட்டோசிஸ் அப்படின்னு 2 டைப் ஆஃப் செல் டிவிஷன் இருக்குது. இப்போ மியோசிஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா மியோசிஸ்லேயே 2 டைப் இருக்குது, மியோசிஸ் 1 இருக்குது, மியோசிஸ் 2 இருக்குது. ஓகேவா? இப்போ மியோசிஸ் 1லையும் சரி 2லையும் சரி நம்மளுக்கு 4 ஸ்டேஜஸ் இருக்கும். பி மேட்டன் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்னா ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் அண்ட் டீலோஃபேஸ். அப்போ மியோசிஸ் 1 நடக்குதுன்னா அதை ப்ரோஃபேஸ் 1, மெட்டாஃபேஸ் 1, அனாஃபேஸ் 1, டீலோஃபேஸ் 1ன்னு சொல்லுவோம். இதுவே மியோசிஸ் 2ல் ப்ரோஃபேஸ் 2, மெட்டாஃபேஸ் 2, அனாஃபேஸ் 2, டீலோஃபேஸ் 2. புரிஞ்சதா? இப்போது இந்த ப்ரோஃபேஸ் 1 இருக்கு இல்லையா, இதை எகெயின் நம்ம 5 பகுதிகளாக பிரிக்கிறோம். கன்ஃபியூஸ் ஆகாது, மியோசிஸே முதல்ல மியோசிஸ் 1, மியோசிஸ் 2ன்னு 2ஆக பிரிக்கிறோம். அந்த மியோசிஸ் 1 வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரிடக்ஷனல் மியோசிஸ் ஆர் ரிடக்ஷனல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல தான் குரோமோசோம் எனக்கு அப்படியே பாதியாக குறையும், சரியா? மியோசிஸ் 2 வந்து இட் இஸ் மைட்டோட்டிக் மியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே குரோமோசோம் நம்பரில் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. த குரோமோசோம் நம்பர் இஸ் த சேம். நான் உனக்கு சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாரு. இது ஒரு பேரண்ட் செல், சரியா? பேரண்ட் செல் ஃபஸ்ட்டு ஒரு மியோசிஸ் நடந்து 2ஆக பிரிஞ்சிருக்கு, திரும்ப இது இன்னொரு மியோசிஸ் நடந்து 4ஆக பிரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி நடந்திருக்கு. ஸோ இந்த பேரண்ட் செல் எனக்கு டிப்ளாய்டாக இருக்குது அப்படின்னா when it undergoes
மியோசிஸ் 1. மியோசிஸ் 1னா என்ன சொன்னேன்? ரிடக்ஷனல் டிவிஷன் அப்படின்னு சொன்னேன். அப்போ என்ன ஆகும்? இந்த டிப்ளாய்டாக இருக்கக்கூடியது அப்படியே பாதி பாதியாக குறைஞ்சிரும். ஓகே, 2 என்ன இருந்தது? என்னன்னு மாறிடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மியோசிஸ். இதுவே இன்னொரு மியோசிஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோ. மியோசிஸ் 2 நடந்தா இந்த இடத்துல மைட்டாட்டிக் மியோசிஸ். பிகாஸ் மைட்டோசிஸ்லேயும் குரோமோசோம் நம்பர் மாறாது. அதே மாதிரி தான் இதுலேயும் குரோமோசோம் நம்பர் மாறாது. இங்கே எண் இருக்கா, அதே எண்ணு தான் இங்கேயும் வரும். ஓகேவா? இதுதான் மியோசிஸோட ஒரு சிம்பிள் ஃப்ளோ சார்ட். ஓகே, அப்போ இதை வந்து என்ன நம்ம சொல்லுவோம்? we will be calling this parent and இந்த நாலுமே daughter cells. அப்போ 2 மியோசிஸ் நடந்திருந்தா ஒரு பேரண்ட் வந்து 4 டாட்டர் செல்ஸ் எனக்கு கிடைக்கும். சரியா? புரிஞ்சுதா? ஓகே, இப்போ மியோசிஸோட ஒரு ஓவரால் விஷயம் பார்த்தாச்சு. பட் இட் இஸ் நாட் தட் சிம்பிள். இதுக்கு உள்ள ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ்னு நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. இப்போ இந்த ஒரு செல் 2ஆக டிவைட் ஆகணும்னாலும் இதுக்கு நடுவில் அந்த 4 ஸ்டேஜஸ் நடந்திருக்கணும். ப்ரோஃபேஸ், மெட்டா, அனா, டீலோ எல்லாம் நடந்திருக்கணும். திரும்ப இங்கிருந்து இது 4ஆக பிரியுது இல்லையா? இங்கேயும் எகெயின் அது வந்து திரும்பவும் நடக்கும். ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ் 2வது டைம் திரும்பவும் நடக்கும். புரிஞ்சுதா? இப்போது அதில் ப்ரோஃபேஸ் 1 இருக்கு இல்லையா? மியோசிஸ் 1ல் ப்ரோஃபேஸ் 1ல் எகெயின் இட் இஸ் டிவைடட் இன்டூ 5 ஸ்டேஜஸ். மியோசிஸ் 1 அப்படின்னு எடுத்திங்கன்னா PMAT அப்படின்னு 4 ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். 4 ஸ்டேஜஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஒன்று ப்ரோஃபேஸ் 1, செகண்டாக மெட்டாஃபேஸ் 1, தென் அனாஃபேஸ் 1, லாஸ்ட்டாக டீலோஃபேஸ் 1. இப்போ இந்த ப்ரோஃபேஸ் 1 எகெயின் நம்ம வந்து 5ஆக பிரிக்க போகிறோம். ஓகே, அந்த 5 ஸ்டேஜஸ் என்ன? எஸ், அந்த 5 ஸ்டேஜஸ் என்னப்பா? பேக்கிட்டீன், ஜைகோட்டீனா செகண்ட் ஸ்டேஜ்லேருந்து வர. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன இருக்கும்? லெப்டோட்டீன். சரியா? லெப்டோட்டீன், பேக்கிட்டீன், ஜைகோட்டீன், டிப்ளோட்டீன், டயாகைனசிஸ் அப்படின்னா 5ஆக நம்ம பிரிக்க போகிறோம். லெப்டோட்டீன், பேக்கிட்டீன், ஜைகோட்டீன், டிப்ளோட்டீன், டயாகைனசிஸ். ஓகேவா? ஸோ இப்போது இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரோஃபேஸ் 1ல் மியோசிஸ் 1ஓட ப்ரோஃபேஸ் 1ல் என்ன ஸ்டேஜில் சொன்னாங்க? ஜைகோட்டீன் ஸ்டேஜில். ஜைகோட்டீன் ஸ்டேஜில் எனக்கு என்ன நடக்கும்? சினாப்சிஸ் நடக்கும். ஆக்சுவலி ஜைகோட்டன் இஸ் த செகண்ட் ஸ்டேஜ் டா. சாரி, zygoten is the second stage. மூணாவதா தான் பேக்கிட்டீன். இப்போ இந்த செகண்ட் ஸ்டேஜான ஜைகோட்டன் இருக்குல்ல, இங்கே தான் என்ன சொல்கிறாங்க? சினாப்சிஸ் நடக்கும். ஸோ 2 குரோமோசோம்ஸும் பக்கத்தில் வந்து ஒன்றா சேரும். சரியா? டன். சினாப்சிஸ் டன். யூ கேன் சி ஹோமோலோகஸ் குரோமோசோம். ஒன்று அப்பாவோட குரோமோசோம், ஒன்று அம்மாவோட குரோமோசோம், ரெண்டும் பக்கத்தில் வந்து சினாப்சிஸில் இப்போ இன்வால்வ் ஆகிருக்கு. இப்போ ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் எல்லாம் வந்து சைட் பை சைடாக அலைன் ஆகிருக்கு. சைட் பை சைடாக அலைன் ஆகிட்டு இதை தான் வந்து ஹோமோலோகஸ் பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பேரிங் ஃபினாமினானை தான் நம்ம சினாப்சிஸ்னு சொல்கிறோம், இல்லை சின்டெசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 3 டைப் இருக்குது. இந்த சினாப்சிஸ் நடக்கிறது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது தான் முக்கியம். இப்போ ஒரு குரோமோசோமோட சென்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஒரு குரோமோசோமோட சென்டர்லேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா
லைக் இங்கேருந்து எனக்கு பேரிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது ப்ரோசென்ட்ரிக். ப்ரோ டெர்மினல் அப்படின்னா என்ன அர்த்தம்? பேரிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த டீலோமியர் விச் இஸ் ஒரு எண்டு. இந்த எண்டோ இல்லை இந்த எண்ட்லேருந்தோ எனக்கு பேரிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது டீலோமியர். அடுத்ததாக ரேண்டம். ரேண்டம்னா எங்கேருந்து வேணாலும் எனக்கு சினாப்சஸ் ஸ்டார்ட் ஆகலாம். சினாப்சஸ் அண்ட் தேர் டைப்ஸ் இதை மட்டுமே ஒரு 3 மார்க் கொஷினாக கேட்கலாம், படித்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து போலாமா? டெட்ராட் ஃபார்மேஷன் பார்க்கலாமா? ஸோ டெட்ராட்னா என்ன? ஒவ்வொரு ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸும் ஒன்றா வந்து இப்போ சேருது. இப்போ இந்த இடத்துல 2 குரோமோசோம் இருக்கா, ஒன்று அம்மா கிட்டேருந்து வந்திருக்கும், ஒன்று அப்பா கிட்டேருந்து வந்திருக்கும். அப்போ இதை வந்து என்ன சொல்லுவோம்? பைவேலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது ரெண்டுமே சேர்ந்து 2 ஐடென்டிக்கல் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸை ஃபார்ம் பண்ணுது. இது எல்லாமே சென்ட்ரோமியர் மூலயமா கனெக்டடாக இருக்குது. இப்போ குரோமேட்டிட்னா என்ன, சென்ட்ரோமியர்னா என்ன? ஒரு குரோமோசோம் அப்படின்னு எடுக்கும்போது நடுவில் இந்த மாதிரி ரவுண்டு போடுறோம், மேலேயும் கீழேயும் விங்ஸ் மாதிரி போடுறோம் இல்லையா? இந்த ரவுண்டு தான் என்னது? சென்ட்ரோமியர். புரிஞ்சுதா? அண்ட் இதுவும் இந்த 2 விங்ஸுமே என்ன சொல்லுவோம்? ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குது அப்படின்றதுனால we call it as sister chromatids. we call it as sister chromatids. ஓகே, இப்போது 2 குரோமோசோம் இந்த மாதிரி பக்கத்தில் வரும்போது what happens is ஒரே சென்ட்ரோமியரில் அப்பாவோட குரோமோசோம் இந்த மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு அம்மாவோட குரோமோசோம் இந்த மாதிரி இருக்கும். அப்போ இதை தான் டெட்ராட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 2 குரோமோசோமும் பக்கத்தில் வந்து ஒரே சென்ட்ரோமியரில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துல 4 குரோமேட்டிட்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். திஸ் ஸ்டேஜ் இஸ் கால்ட் ஆஸ் டெட்ராட் ஸ்டேஜ். இதை தான் என்ன சொல்கிறோம்? டெட்ராட் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். அடுத்ததான் யூ கேன் see here அம்மாவோட குரோமோசோம் அப்பாவோட குரோமோசோம் எல்லாம் சேர்ந்து எனக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு? 4 சிஸ்டர் குரோமேட்டிட்ஸை ஃபார்ம் பண்ணி டெட்ராட் ஸ்டேஜில் இருக்குது. ஓகே, இப்போ கிராசிங் ஓவர் நடக்குது. கிராசிங் ஓவர் எந்த இடத்துல நடக்கும்? பேக்கெட்டிங் ஸ்டேஜில் நடக்கும். ஸோ இப்போது ஜைகோட்டீனில் சினாப்சஸ் நடந்தது இல்லையா? பேக்கெட்டினில் கிராசிங் ஓவர். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது நடக்கும். So, the non-sister chromatids of homologous chromosomes makes a contact at 1 or more points. Non-sisterனா என்ன? இப்போ அப்பாவோட குரோமோசோம் இருக்குது, அம்மாவோட குரோமோசோம் இருக்குது. இந்த குரோமோசோமுக்கும் சம்மந்தம் இல்லைல்ல. இதில் இருக்கக்கூடிய குரோமேட்டிட்ஸும் இதில் இருக்கக்கூடிய குரோமேட்டிட்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ இவங்க எல்லாம் non-sister chromatids. ஒரே குரோமோசோமில் இதுவும் எடுத்திங்கன்னா அது சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். புரிஞ்சுதா? ஐ ஹோப் யூ ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் ஹியர். இப்போ non-sister chromatids எல்லாம் என்ன ஆகுது? ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆகி இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை என்ன சொல்லுவோம்? இட் இஸ் கால்ட் ஆஸ் chiasmata. இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இது வச்சிட்ருக்கா, அப்போ இதுக்கு பேர் என்ன? chiasmata. ஓகே, ஸோ திஸ் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இஸ் known as chiasmata. அட் கயாஸ்மாட்டானாலும் கயாஸ்மானாலும் ரெண்டும் ஒன்று தான். இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு? ஒரு எக்ஸ் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துல சில செக்மெண்ட்ஸ் பிரேக் ஆகி திரும்பவும் ரீஜாயின் ஆகுது. ஆஸ் அ ரிசல்ட் என்ன ஆகும்? அந்த செக்மெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கும். த கரஸ்பாண்டிங் செக்மெண்ட்ஸ் பிட்வீன் தெம். ஸோ அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டுமே எனக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, அடுத்து போகலாமா? 90+ எடுக்க எதில் படிக்கணுமா? புக்கில் தான் படிக்கணும்ப்பா. இது வரைக்கும் நீங்கள் கைடில் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா கைடில் படிச்சுக்கோங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். புதுசாக எந்த ஒரு மெத்தட்ஸையும் நீங்கள் மாற்ற வேண்டாம். 90+ எடுக்கணும்னா எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது எல்லாமே படிக்கணும். புக் பேக்கு, புக் இன்சைடு, லைன் பை லைனு எல்லாமே படிச்சிங்கன்னா 90+ எடுக்கலாம். ஆனால் அதுக்கு இப்போ உனக்கு டைம் இருக்கா? ஏற்கனவே நீ எவ்வளோ படிச்சிருக்க, இன்னும் எவ்வளோ படிக்காமல் இருக்க, அதெல்லாம் உட்காந்து நீ பிரித்து பார்த்தனாலே உன்னால் முடியுமா முடியாதாங்கிறது தெரிஞ்சிடும். உன்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு டைம் வரும்போது நீ வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை படிச்சுட்டு போயிடு.
புக் பேக்கை ஃபுல்லாக படிச்சுட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக படிச்சுட்டு போயிரு. ஸோ தட் இருக்க கம்மியான டைமில் நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்கலாம். இப்போ போய் லைன் பை லைனாக படிக்கிறது ஐ வுட் நாட் அட்வைஸ் தட். ஓகே, ஸோ இங்கே வா. ஆஃப்டர் கிராசிங் ஓவர் இந்த கையாஸ்மேட்டா ஆர் கையாஸ்மா அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருந்தது இல்லையா, அது என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக குரோமோசோமோட எண்டுக்கு வந்துடும். இங்கே இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நழுவி குரோமோசோமோட எண்டுக்கு வந்து தனித்தனியாக பிரிஞ்சிடும். பிரியும் போது இதோ இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்சேஞ்சு ஏற்கனவே நடந்திருக்கும். திஸ் இஸ் நோன் ஆஸ் terminalization. As a result, complete separation of homologous chromosomes occur. So, ரெண்டு குரோமோசோம்ஸும் இப்போ தனித்தனியாக பிரிஞ்சாச்சு. ஓகே, you can see அப்பாவோட குரோமோசோம் அம்மாவோட குரோமோசோம் ரெண்டுமே வந்து டெட்ராட் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ரெண்டும் வந்து ஒன்றா இருக்குது, விச் மீன்ஸ் இங்கே சினாப்சிஸ் நடந்துகிட்ருக்கு. அடுத்ததாக எனக்கு பேக்கெட்டின் ஸ்டேஜில் கிராசிங் ஓவர் நடக்குது. கிராசிங் ஓவர் நடக்கணும்னா முதல்ல கையாஸ்மா ஆர் கையாஸ்மேட்டா அப்படிங்கிற இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து இருக்கணும். ஸோ எக்ஸ் ஷேப்பில் எனக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்தாச்சு. அடுத்ததாக எனக்கு டெர்மினலைசேஷன் நடந்தாச்சு, விச் இஸ் அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக எண்டுக்கு வந்து ரெண்டும் தனித்தனியாக பிரிஞ்சு அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஏற்கனவே நடந்து முடிஞ்சாச்சு. ஸோ இது மெட்டாஃபேஸில். அடுத்ததாக எனக்கு அது திரும்பவும் டாட்டர் செல்ஸாக காப்பீஸாக பிரிஞ்சிடும். ஸோ இப்படி தான் எனக்கு மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர் இஸ் ஹேப்பனிங். சரியா மேம்? பாட்னி மினி மெட்டீரியல்ஸ் கிடைக்குமா? கொடுக்குறேன் தாராளமாக. அடுத்து போகலாமா? ஹவ் இஸ் நிக்கோட்டியானா எக்ஸிபிட் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி, எக்ஸ்பிளைன் இட்ஸ் மெக்கானிசம். பார்க்கலாமா? நிக்கோட்டியானா அப்படின்னா நிக்கோட்டியானா டொபாக்கோ பிளான்ட் இருக்குல்ல, புகையிலை செடின்னு சொல்கிறோம்ல, அதில் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இன்கம்பேட்டபிலிட்டினா செட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டினா அதோட பிளான்ட்லேருந்து வரக்கூடிய ஜீன்ஸையே அதனால் எடுத்துக்க முடியாது. செட் ஆகலை, ஒரே பிளான்ட்லேருந்து வர ஜீன்ஸை செட் ஆகலை அப்படின்னா அதுதான் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் எப்படி நடக்குதுன்னு. இப்போ பிளான்ஸில் நிறைய அலீல்ஸ் வந்து இருக்கலாம். இந்த செல்ஃப் ஸ்டெரிலிட்டி ஆர் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டிக்கு காரணமாக இருக்கக்கூடிய அலீல்ஸ் வந்து நிறையா இருக்கலாம். Self-sterility means that pollen from a plant is unable to germinate on its own stigma and will not be able to bring about fertilization in the ovules of the same plant. So first of all, I'll come from basics. Imagine இந்த மாதிரி ஒரு கைனீஷியம் இருக்கு. So இந்த கைனீஷியம்ல this is stigma, this is style, this is ovary and this is ovule. இதுதான் எல்லா ஃப்ளவரில் இருக்கக்கூடிய கைனீஷியமோட ஷேப் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ இமேஜின் ஒரு பாலன் கிரெயின் வந்து ஆந்தர்லேருந்து வருது, வந்து ஸ்டிக்மாவில் உட்காரும். அப்போ இதுக்கு பேர் தான் என்னது? பாலினேஷன். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? பாலினேஷன். ஓகேவா? இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க, ஒரே பிளான்ட்லேருந்து பாலன் கிரெயின்ஸ் வந்து உட்காருதுன்னு வச்சுக்கோ. ஒரே பிளான்ட்டு தான், ஒரே நிக்கோட்டியானா பிளான்ட்டு, அதே பிளான்ட்டில் தான் பாலன் கிரெயின்ஸும் உருவாகுது, அதே பிளான்ட்டில் தான் இந்த கைனீஷியமும் இருக்குது. அப்போ அந்த பிளான்ட்லேருந்து வர பாலன் கிரெயின்ஸே வந்து ஸ்டிக்மாவில் உட்காரும்போது இட் இஸ் அனேபிள் டு ஜாமினேட். அதனால் இந்த பாலன் டியூபை ஃபார்ம் பண்ண முடியாது. பாலன் டியூப் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகலை. ஓகே, and will not be able to bring about fertilization. So first எனக்கு pollination நடந்தால் தான் ரெண்டாவதாக என்ன நடக்கும்? fertilization நடக்கும். ரெண்டாவதாக என்ன நடக்கும்? fertilization நடக்கும். இப்போ இந்த இடத்துல பாலினேஷனே நடக்கலை, ஏன்னா வந்த பாலன் கிரெயினே செட் ஆகலை, கம்பேட்டபிலிட்டி இல்லை. அப்படிங்கிறப்போ அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய ஃபர்டிலைசேஷனும் நடக்காது. அதுதான் இந்த பாயிண்ட்டு. சரியா? ஈஸ்ட்டுங்கிற ஒரு சயின்டிஸ்ட் 1925 என்ன பண்ணியிருக்காரு, இந்த நிக்கோட்டியானா டபாக்கம் அப்படிங்கிற பிளான்ட்டில் என்னென்ன அலீல்ஸ் எல்லாம் இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது, பாலன் கிரெயினை ஏன் இது வந்து அக்செப்டே பண்ணிக்கிறது இல்லை, அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். ஓகே, ஸோ செல்ஃப் ஸ்டெரிலிட்டிக்கும் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டிக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அலீல்ஸ் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. The gene for self incompatibility can be designated as S. Sன்னு ஒரு ஜீன் நம்ம எடுத்துக்கிறோம்.
இதுதான் காரணம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். which has allelic series S1, S2, S3, S4, S5 னு நம்ம வந்து different types of genes நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எஸ், இது நான் ஏற்கனவே போட்டு காட்டின டயக்ராம் தான். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு பிளான்ட்லேருந்து வரக்கூடிய பாலன் கிரெயின் வந்து S3, S4 அப்படின்ற ஜீன்ஸோடு இருக்குது. அந்த பிளான்ட்டோட இந்த ஸ்டிக்மா இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்மா வந்து S1, S2ன்னு இருக்குன்னா இது செட் ஆகிடும். பேசிக்லி அது வேறு சீரீஸாக இருக்கணும், இது வேறு சீரீஸாக இருக்கணும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், S1, S2 இருக்குது. S3னா செட் ஆயிரும். ஆனால் திரும்பவும் S1 வந்தால் இங்கேயும் S1 இருக்குது, இங்கேயும் S1 இருக்குது, அப்போ அது செட் ஆகாது. ஸோ அது வந்து பாலன் டியூபை ஜாமினேட் பண்ணாது. இதுதான் வந்து பாலன் டியூப். திஸ் இஸ் பாலன் டியூப். ஸோ இந்த இடத்துல பாலன் டியூபு ஜாமினேட் ஆகலை. இதுவே அடுத்து பாருங்கள், இங்கே S1 இருக்கா, S1 இருக்கிறதுனால இங்கே S1 ஜாமினேட் ஆகாது. S2 இருக்கிறதுனால இங்கே S2வும் ஜெர்மினேட் ஆகாது. ஸோ இதுதான் இந்த செல்ஃப் ஸ்டெரிலிட்டி ஆர் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ பேசிக்லி வேறு வேறு சீரீஸ் ஆஃப் இந்த ஜீன்ஸ் இருந்தால் ஓகே செட் ஆயிரும். ஒரே ஜீன்ஸ் ஒரே அலீல்ஸ் இருந்தால் செட் ஆகாது. ஓகேவா? புரிஞ்சதா? ஐம் நாட் அ பயாலஜி ஸ்டூடெண்ட், ஐம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், பட் ஐம் இன்ட்ரெஸ்டட் இன் பாட்னி ஆல்சோ. ரைட்டு, கவனிங்க மேம். 11th ரிவிஷன் டெஸ்ட்டே இல்லையா? எங்கள் ஸ்கூலில் நடக்கலை. ஆனால் இதில் மேக்ஸ் டீச்சர் சொன்னாங்க 11த்துக்கும் ரிவிஷன் டெஸ்ட் உண்டுன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். ஒரு சில ஸ்கூல்ஸில் வைக்கிறாங்க, ஒரு சில ஸ்கூல்ஸில் வைக்கிறது இல்லைப்பா. பட் அது உங்கள் ஸ்கூலை பொறுத்து தான். ஏன்னா சில ஸ்கூல்ஸில் வந்து 12th போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறதுனால வைக்கிறது இல்லை. ஆமாம் சன்ஷைன், அது நான் பார்த்துட்ருக்கேன். நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அந்த கமெண்ட்டும் நான் பார்த்தேன். ஐ வில் ரெஸ்பாண்ட் டு இட். சரியா? ஸோ the cross fertilizing tobacco plants were not always homozygous as S1, S1, S2, S2 இந்த மாதிரி சேம் டைப்பாக எனக்கு இருக்கிறது இல்லை. கிராஸ் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு வேறு வேறு பூக்கு நடுவில் இல்லை ரெண்டு வேறு வேறு பிளான்ஸ்க்கு நடுவில் ஃபர்டிலைசேஷன் நடக்குது அப்படின்னா அதுதான் கிராஸ் ஃபர்டிலைசேஷன். அப்படி நடக்கும்போது எனக்கு இதே மாதிரி சேம் சீரீஸாக வர வாய்ப்பில்லை. எல்லாமே எப்படி தான் இருக்கும்? ஹெட்டிரோசைக்கஸாக தான் இருக்கும், வேறு வேறு சீரீஸ் நம்பர்ஸாக தான் இருக்கும். when crosses were made between different plants, அந்த S1, S2 அப்படின்னு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பிளான்ஸ்க்கு நடுவில் பாலினேஷன் நடந்தால் பாலன் டியூபு எனக்கு டிட் நாட் டெவலப்பே ஆகலை. effective pollen tube was developed when crossing was made with S1, S2, for example S3, S4. இப்போ இதுக்கும் வந்து entirely different அப்படிங்கிறதுனால செட் ஆகிடுச்சு. ஸோ யூ கேன் see here, ஒரு பிளான்ட்டு ஃபீமேல் பிளான்ட்டில் வந்து எனக்கு இந்த மாதிரி சீரீஸ் இருக்குது. சரியா? ஸ்டிக்மா பார்ட் வந்து இப்படி இருக்குது. மேல் பேரண்டில் பாலன் வந்து இந்த மாதிரி ஜீன்ஸோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், S1, S2ங்கிற அதே ஜீன் இன்னொரு தடவை வரும்போது இது செல்ஃப் ஸ்டெரைலாக மாறிடும். அதுவே S2, S3 எல்லாம் வருது, S3, S4லாம் வருதுன்னா அந்த இடத்துல செட் ஆயிரும், பாலன் டியூப் டெவலப் ஆயிரும். அதே மாதிரி இங்கே S2, S3 இருக்குது. அதே S2, S3 வரும்போது இங்கே செல்ஃப் ஸ்டெரைலாக மாறிடும். புரிஞ்சுதா? if you see here, இங்கே பாரு, இங்கே S2, S3, இங்கேயும் S2, S3, this is self sterile. அடுத்ததா if you see here, இது S3, S4, இது S3, S4 ரெண்டும் ஒரே மாதிரி வரதுனால இது மட்டும் செல்ஃப் ஸ்டெரைலாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஜெர்மினேட் ஆயிரும். சரியா? ஓகே, அதுதான் இங்கே இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் படித்தாலே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அடுத்த கொஷின் நம்பர் 15 போகலாமா? How sex is determined in monoecious plant? Write their genes involved in it. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஷின் கிடையாது. பட் இந்த செல்ஃப் ஸ்டெரிலிட்டி அண்ட் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின், 5 மார்க் கொஷின். அதே மாதிரி இந்த கிராசிங் ஓவரும் இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷின். This is also important 5 மார்க். சரியா? அடுத்ததா சோட்டன் பவரையும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கொஷின் இருக்கு இல்லையா,
which is how sex is determined in monoecious plants, write their genes involved in it. இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. சரியா? ஸோ பசங்களா யாரெல்லாம் வந்து இன்னும் நம்மளுடைய லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்க? எல்லாருமே ஸ்மாஷ் த லைக் பட்டன். லைக் போட்டாச்சா எல்லாரும்? யாராவது லைக் போடாமல் இருக்கீங்களா? everyone smash the like button pa. like போட்டியா எல்லாரும்? ஸோ இப்போ நம்ம பார்க்குறது 15th question. How sex is determined in monoecious plants, write their genes involved in it. பார்க்கலாமா? கொஷனே முடிச்சதுக்கப்புறமா செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டினா என்னவா? செட் ஆகலை, அவ்வளோதான் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. ஒரே பிளான்ட்லேருந்து பாலன் கிரெயின் வந்து அந்த பிளான்ட்டோட ஸ்டிக்மாவில் உட்காரும்போது செட் ஆகலை. செட் ஆகலைன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மேலே பாலன் டியூப்பு ஜெர்மினேட் ஆகாது. பாலன் டியூப் ஜெர்மினேட் ஆகலைன்னா பாலினேஷன், ஃபர்டிலைசேஷன் இந்த மாதிரி எந்த ப்ராசஸுமே நடக்காது. ஓகே, சீட் ஃபார்ம் ஆகிறது, ஃப்ரூட் ஃபார்ம் ஆகிறது எதுவுமே நடக்காது. புரிஞ்சுதா? இதுதான் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. செட் ஆகலை, ஸோ ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. செல்ஃப் ஸ்டெரிலிட்டினாலும் அதே விஷயம்தான். ஏன் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தீங்களா? So, how sex is determined in monoecious plants, write their genes involved in it பார்க்கலாம். ஸோ maize plantல, which is Zea maizeல, இதுதான் வந்து monoecious plantsக்கான ஒரு எக்ஸாம்பிள். monoecious அப்படின்னா என்ன அர்த்தம்? மேல் ஃப்ளவர், ஃபீமேல் ஃப்ளவர் ரெண்டுமே ஒரே பிளான்ட்ல வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்கு. இப்போ இதில் 2 டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்குது. இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னா ஃப்ளவரோட டைப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறது தான் இன்ஃப்ளோரசன்ஸ். தட் இஸ் பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, அதுதான் இன்ஃப்ளோரசன்ஸ். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. அதில் டெர்மினல் இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு ஒரு டைப்பும் லேட்ரல் இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு ஒரு டைப்பும் இருக்குது. டெர்மினல் இன்ஃப்ளோரசன்ஸ் which bears staminate florets develops from shoot apical tassel ear meristem called as tassel. ஸோ டெர்மினல் அப்படின்னா ஒரு எண்டு அப்படின்னு அர்த்தம். ஸ்டாமினேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேல் ஃப்ளவர்ஸ். ஸ்டாமினேட் அப்படின்னா மேல் ஃப்ளவர்ஸ். ஸோ இந்த மேல் ஃப்ளோரெட்ஸ் எல்லாம் எங்கேருந்து டெவலப் ஆகிருக்கு? ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம்லேருந்து டெவலப் ஆகிருக்கு. ஒரு ஸ்டெம்முடைய ஒரு எனி பிரான்ச்சுடைய டிப்பில் இருக்கக்கூடிய மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் தான் இந்த மேல் ஃப்ளவர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அப்போ இந்த மேல் ஃப்ளவர்ஸோட பேர் என்ன சொல்லுவோம்? டாசல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுவே இந்த சைட் பாருங்கள். இன்னொரு டைப் வந்து லேட்ரல் இன்ஃப்ளோரசன்ஸ். லேட்ரல் இன்ஃப்ளோரசன்ஸ்னால் சைடில் அப்படின்னு அர்த்தம். லேட்ரல்னா சைடில், which is pistillate flowers. Pistillateனா ஃபீமேல் ஃப்ளவர்ஸ். ஸோ எனக்கு ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் எங்கேருந்து டெவலப் ஆகிருக்கு? ஆக்சிலரி பட்லேருந்து டெவலப் ஆகிருக்கு. இதுக்கு பேர் இயர் ஆர் கார்புன்னு சொல்லுவாங்க. ஆக்சிலரி பட்னா என்ன? டெர்மினல் பட், ஆக்சிலரி பட். இப்போது ஒரு பிளான்ட் இருக்குது. ஓகே, 2 பிளான்ட் வந்து இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 2 பிளான்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளான்ட்டில் அதோ இந்த இடத்துல ஏதோ ஒரு பூ இருக்குதுன்னு வச்சுக்கோ. செகண்ட் பிளான்ட்டில் அதோ இந்த இடத்துல ஒரு பூ இருக்குது. இப்போது ஒரு ஸ்டெம்மோட டிப்பில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் டெர்மினல். ஒரு எண்டில் இருக்குது. இது வந்து ஆக்சியல் ஆர் ஆக்சிலரி. சரியா? ஏன்னா மெயின் ஸ்டெம்லேருந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் சைடில் இது க்ரோ ஆகிருக்கு. அப்போ இதுதான் வந்து என்ன சொல்லுவோம்? ஆக்சியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சியல் பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ unisexuality in maize occurs through the selective abortion of the stamens in ear florets and pistils in the tassel florets. இங்கேயும் என்ன ஆகுது? பர்டிகுலர் டைப் ஆஃப் கேமெட்ஸ் வரும்போது அதை அக்செப்ட் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணிடுது. நம்ம இதுக்கு முன்னாடி கொஷனில் பார்த்தோம்ல, இந்த செல்ஃப் ஸ்டெரிலிட்டி ஆர் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டியில் என்ன ஆச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ என்ன ஆயிடுச்சு? செலக்டிவ் அபார்ஷன் நடக்குது. சில ஸ்டேட்மெண்ட்ஸை இக்னோர் பண்ணிடுது, சில
இந்த ஃபீமேல் பார்ட்ஸை இக்னோர் பண்ணிடுது. சரியா? இப்போ ஜீன்ஸ்னு பார்க்கும்போது substitution of the 2 single gene pairs BA அப்படின்னு ஒன்று எடுத்திருக்கோம், which is the barren plant. TS அப்படின்னு எடுத்திருக்கோம், which is the tassel seed. ஸோ இது வந்து மேலே, அது வந்து ஃபீமேல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதில் எப்படியெல்லாம் நம்ம வந்து காம்பினேஷன்ஸ் கற்றுக்கிறது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டேபிளில் இந்த +++ப்ளஸ்னெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, அப்படின்னா டாமினன்ட் அப்படின்னு அர்த்தம். ப்ளஸ் போடலை அப்படின்னா அது ரெசசிவ் அப்படின்னு அர்த்தம். ப்ளஸ் போடலைன்னா அது ரெசசிவ். ஓகே, ஸோ இந்த ஒரு டேபிள் வந்து லாஸ்ட்டாக எழுதி முடிச்சுக்கலாம். அடுத்து போகலாமா? வாட் இஸ் ஜீன் மேப்பிங், ரைட் த யூசஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஜீன் மேப்பிங்னா என்ன? நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜீன்ஸ் அப்படின்னா நம்மளோட குரோமோசோமில் தான் இருக்குது அப்படின்னு. கரெக்டாக? அப்போ அந்த குரோமோசோமில் ஜீன்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது அதை தான் நம்ம ஜீன் மேப்பிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் மூலிமா வரைஞ்சி காட்ட போகிறோம். ஓகே, இப்போது இட் இஸ் த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். நம்ம டயக்ராமாக போட்டு காட்ட போகிறோம். எதை? பொசிஷன் ஆஃப் ஜீன்ஸை அண்ட் த ரிலேட்டட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த அட்ஜசன்ட் ஜீன்ஸ். ஒரு ஜீனுக்கும் இன்னொரு ஜீனுக்கும் நடுவில் என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம காட்ட போகிறோம். இதுக்காக யூஸ் பண்ணுறதா ஜெனட்டிக் மேப்பிங். இட் லுக்ஸ் லைக் திஸ். ஒரு குரோமோசோம் நம்ம எடுத்துட்டோம். அந்த குரோமோசோமில் ஒவ்வொரு ஜீனும் எந்தெந்த இடத்துல இருக்குது, ப்ளஸ் ஒரு ஜீனுக்கும் இந்த ஜீனுக்கும் நடுவில் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஜெனட்டிக் மேப்பிங். இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த frequency of recombination between them. It is also called as linkage map. இப்போ இதே டயக்ராம் வச்சு எந்தெந்த ஜீன்ஸ் எல்லாம் லிங்க்டாக இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரே குரோமோசோமில் பக்கத்தில் 2 ஜீன்ஸ் இருக்குன்னா அது ஒன்றா தான் எப்போவுமே ட்ராவல் ஆகும். அப்போ அதுக்கு பேர் லிங்கேஜ். லிங்க்டு ஜீன்ஸ்ன்னு நம்ம படித்தோமா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த மேப் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரீகாம்பினேஷன்னா என்ன சொன்னேன்? புது வெரைட்டிஸ் ஃபார்ம் ஆகிறது. ரைட்டா? அப்போ அந்த புது வெரைட்டிஸ் எப்படி தான் ஃபார்ம் ஆகும்? ஜீன்ஸ் கொஞ்சம் தூரமாக இருந்தால் தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ த கான்செப்ட் ஆஃப் ஜீன் மேப்பிங் வந்து ஃபர்ஸ்ட்டு யார் சொன்னாங்க? மார்கனோட ஸ்டூடெண்ட்டான ஆல்ஃப்ரெட் 𝐻 அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் 1913 இந்த ஜீன் மேப்பிங் அப்படிங்கிற கான்செப்டே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். இப்போது யூசஸ் ஆஃப் ஜெனட்டிக் மேப்பிங் போகலாமா? இப்படி ஒரு டயக்ராம் போடுறதுனால என்னென்ன யூசஸ் இருக்குது? இட் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் த ஜீன் ஆர்டர். ஒவ்வொரு ஜீனும் எந்தெந்த இடத்துல இருக்குது, எந்த ஜீனுக்கு பின்னாடி எந்த ஜீன் இருக்குது, அந்த ஆர்டர் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஐடென்டிஃபை த லோக்கஸ் ஆஃப் த ஜீன் அண்ட் கால்குலேட் த டிஸ்டன்சஸ் பிட்வீன் த ஜீன்ஸ். ஒரு ஜீனுக்கும் இன்னொரு ஜீனுக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸு, ஒவ்வொரு ஜீனும் எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குது. லோக்கஸ் அப்படின்னா லொக்கேஷன் சொல்லலாம், இல்லை பொசிஷன் சொல்லலாம். லொக்கேஷன் இல்லைனா பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தே ஆர் யூஸ்ஃபுல் இன் ப்ரெடிக்டிங் த ரிசல்ட்ஸ் ஆஃப் டைஹைப்ரிட் அண்ட் ட்ரைஹைப்ரிட் ப்ராசஸ். இந்த மோனோ ஹைப்ரிடு, டைஹைப்ரிடெல்லாம் நம்ம படித்தோம்ல, அதே மாதிரி ட்ரைஹைப்ரிட் பண்ணாலும் அதோட ரிசல்ட் எப்படி வருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஜெனட்டிக் மேப்பிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லோக்கஸ்னால் இதுதான். இப்போ ஒரு குரோமோசோமில் ஜீன் எந்த பொசிஷனில் இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத லோக்கஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். It allows the geneticist to understand the overall genetic complexity of particular organism. இப்போ ஒவ்வொரு ஆர்கானிசம்குள்ளே, இப்போ மனுஷங்கன்னு எடுத்துகிட்டா நம்மளோட ஜீன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஆடு மாடெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதோட ஜீன்ஸு வேறு மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஆர்கானிசமும் எந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்குது, அவங்க ஜீன்ஸோட ஆர்டர் எப்படி இருக்குது, ஒரு ஜீனுக்கும் இன்னொரு ஜீனுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஜெனட்டிக் மேப்பிங். சரியா? ருடிமெண்டரி ஃபீமேல் அப்படின்னா வந்து ஃபீமேல் ஸ்டெரைலாக இருக்குது, ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ருடிமெண்டரிங்கிற வேர்ட் நீங்கள் எங்கே யூஸ் பண்ணாலும் விச் இஸ் நாட் ஆஃப் எனி ஃபங்க்ஷன், அது வேலை செய்யலை அப்படின்னு அர்த்தம். இப்போ மேமரி கிளான்ஸு நம்மளுக்கு ஃபீமேலுக்கும் இருக்குது, மேலுக்கும் இருக்குது. ஆனால் மேலில் இட் இஸ் ருடிமெண்டரி, விச் மீன்ஸ் மேமரி கிளான்ஸ் ஃபீமேலில் மட்டும்தான் மில்க் ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகும், மேலில் அது வேலை செய்யாது அப்படிங்கிறது தான், நாட் ஃபங்க்ஷனல். சரியா? ட்ரா த டயக்ராம் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் aneuploidy. பார்க்கலாமா? இப்போ aneuploidy அப்படின்னா என்ன? இட் இஸ் அ கண்டிஷன் இன் விச் diploid number is altered either by addition or deletion of one or more chromosome. Diploidனா 2n.
அது கூட 2n + 1 இருக்கலாம், இல்லை 2n + 1 + 1 இருக்கலாம், இல்லை 2n + 2 இருக்கலாம். இந்த மாதிரி அடிஷனும் நடக்கலாம், இல்லை டெலிஷன். அப்போ 2n - 1 2n - 2 2n - 1 - 1 இந்த மாதிரி டெலிஷனும் நடக்கலாம். ஸோ இதுக்கு பேர் தான் aneuploidy. Organism showing aneuploidy are known as aneuploids or heteroploids. எந்தெந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இப்படி ஒரு குரோமோசோமல் ஃபார்மேட்டை நம்மளுக்கு காட்டுதோ அந்த ஆர்கானிசம்ஸை aneuploids அப்படின்னு சொல்லுவோம், இல்லை heteroploids அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்ததா they are of two types. ஒன்று ஹைப்பர்ப்ளாய்டின்னு சொல்லலாம், இன்னொன்று ஹைப்போப்ளாய்டின்னு சொல்லலாம். ஹைப்பர் அப்படின்னா நார்மல் கண்டிஷனை விட அதிகமாக இருக்குது, ஹைப்போ அப்படின்னா நார்மல் கண்டிஷனை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு டேபிளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரைசோமி அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஹைப்பர்ப்ளாய்டினா அடிஷன், அப்போ 2n ப்ளஸில் இருக்கும், ஏதாவது அடிஷனாக இருக்கும். ஹைப்போப்ளாய்டினா 2n மைனஸில் இருக்கும். சரியா? இப்போ 2n + 1, அப்போ எண்ணுக்கு பதிலாக நீ 1ன்னு வச்சுக்கோ. 2 × 1 + 1 என்னவா இருக்கும்? 3. இப்போ 3னா ட்ரைனா 3 இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ ட்ரைசோமினா 2n + 1. எண்ணுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண, அப்போ உனக்கு என்ன வேல்யூ வரும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. டபுள் ட்ரைசோமி அப்படின்னா 2 வேறு வேறு இடத்துல எனக்கு கண்டிஷன்ஸ் நடக்குது. ஸோ இந்த ட்ரைசோமினா என்ன அர்த்தம்னா, இமேஜின் இங்கே ஒரு குரோமோசோம் இருக்குது, இங்கே ஒரு குரோமோசோம் இருக்குது, அது கூட அடிஷ்னலாக இன்னொரு குரோமோசோம் போய் ஆட் ஆகிறது ட்ரைசோமி, லைக் திஸ். டபுள் ட்ரைசோமினா என்ன தெரியுமா? இதே மாதிரி எனக்கு குரோமோசோம் நம்பர் 1லையும் நடக்குது, 10லையும் நடக்குது. இங்கேயும் 3 குரோமோசோம் இருக்குது, இங்கேயும் 3 குரோமோசோம் இருக்குன்னா அது டபுள் ட்ரைசோமி. புரிஞ்சுதா? அடுத்ததா டெட்ராசோமி. இப்போது 2 × 1 + 2 which is 4. 4னா டெட்ரா அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. டபுள் டெட்ராசோமி. அப்போ 2 வேறு வேறு குரோமோசோமில் எனக்கு 4 இருக்குது. இப்போ குரோமோசோம் நம்பர் 1ல் 4 குரோமோசோம் இருக்குது, குரோமோசோம் நம்பர் 22ல் 4 குரோமோசோம் இருக்குது. ஸோ வேறு வேறு இடத்துல 4 குரோமோசோம் இருக்குன்னா அதுக்கு பேர் டபுள் டெட்ராசோமி. பென்டாசோமினா என்ன அர்த்தம்? பென்டானா 5. ஓகே, அப்போ 2 + 3 which is 5, பென்டாசோமி. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். மோனோசோமினா 1 மைனஸ் ஆகுறது, டபுள் மோனோசோமினா 2 வேறு வேறு இடத்துல 1 மைனஸ் ஆகுறது. நல்லிசோமினா 2n - 2. இப்போது இந்த எண்ணுக்கு பதிலாக ஒரு 1ன்னு வச்சேன்னா 0 தான் ஆன்சராக கிடைக்கும். நல் அப்படின்னா 0 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். டபுள் நல்லிசோமி 2 வேறு வேறு குரோமோசோம் நம்பரில் எனக்கு மொத்தமாக இருக்க 2 குரோமோசோமுமே டிஸப்பியர் ஆகி காணாமல் போயிடுறது, டபுள் நல்லிசோமி. சரியா? அடுத்து போகலாமா? நம் 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் சொல்லுங்கள். ரிவிஷன் 1, ரிவிஷன் 2, ரிவிஷன் 3க்கெல்லாம் தனித்தனியாலாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் கிடையாது, ஒரே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். சரியா? அது வந்து நம்ம எல்லா டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து உனக்கு PDF அட்டாச்சாக இருக்கும், அதை பாருங்கள். ஆர் நீங்கள் வந்து ஒன்று பண்ணுங்கள். இங்கிலீஷ் படிக்கும்போது உனக்கு மொத்தமாக 6 யூனிட் இருக்கா? அந்த 6 யூனிட்டில் ஒன்று நீ ஃபஸ்ட்டு ஹாஃபை தெளிவாக படிச்சிரு, இல்லை செகண்ட் ஹாஃபை தெளிவாக படிச்சிரு, உன்னால் பேராகிராஃப் அட்டன் பண்ணிட முடியும். ஆனால் ஃபஸ்ட்டு ஹாஃப்னா யூனிட் 1, 2, 3, 4 அந்த 4மே படிச்சிருக்கணும், ஒரு கொஷின் கூட விடக்கூடாது. ப்ரோஸ் பாயிண்ட் சப்ளிமெண்ட்ரி 3மே சேர்த்து சொல்கிறேன். இல்லை உனக்கு செகண்ட் ஹாஃப் ஈஸியாக இருக்குது அப்படின்னா 4, 5, 6 3, 4, 5, 6 அந்த மாதிரி நீ படிச்சிடணும். 3, 4, 5, 6 இந்த நாளும் படிச்சிடணும். ஸோ நீ ஃபஸ்ட்டு ஹாஃபா இல்லை செகண்ட் ஹாஃபாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனால் எந்த ஹாஃப் படித்தாலும் அதில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி எல்லாமே தரவாக படிச்சிட்டேன்னா உன்னால் எல்லா பேராகிராஃபும் அட்டன் பண்ணிட முடியும். மேம் நான் இந்த மாதிரி ஆர்டராக படிக்கலை, எல்லா யூனிட்டும் படிச்சுட்டேன், ஆனால் யூனிட் 3 மட்டும் விட்டுட்டேன், இல்லை யூனிட் 5 மட்டும் விட்டுட்டேன் அப்படின்னா பரவாயில்ல. ஒன்று நீ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு ஏதாவது 4 யூனிட்ஸை படித்து வைக்கலாம். 1, 2, 3, 4 படிக்கலாம், இல்லை 3, 4, 5, 6 படிக்கலாம். இல்லையா ரெண்டாவது ஆப்ஷன், எல்லா யூனிட்ஸும் படிச்சுட்டு ஏதோ ஒரு யூனிட்டை மட்டும் நீ வந்து என்ன பண்ணலான்னா டீலில் விட்டுக்கலாம், அப்படி பண்ணலாம். ப்ரோஸோட யூனிட் 3 நான் படிக்கல மேம், போயமோட யூனிட் 4 நான் படிக்கல மேம், சப்ளிமெண்ட்ரியோட யூனிட் 1 நான் படிக்கல மேம், பரவாயில்ல, மற்றெல்லாம் படிச்சுட்டேன்ல அதை வச்சு எழுதிடலாம். சரியா? இதில் நீ என்ன பண்ணுறங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும்.
இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின், மென்ஷன் த நேம் ஆஃப் மேன்மேட் செரல், ஹவ் இட் இஸ் ஃபார்ம்டு. பார்க்கலாமா? இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷினு. 3 மார்க்லேயும் கேட்கலாம், 5 மார்க்லேயும் கேட்கலாம். 3 மார்க்கில் அடிக்கடி கேட்குறாங்க, 5 மார்க்கு கொஞ்சம் ரேர் தான். பட் கேட்டால் தயவு செஞ்சு எழுதுங்க, ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். டைம் ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும். இப்போ ட்ரிட்டிகேல் அப்படிங்கிறது தான் நம்மளாக ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட ஃபஸ்ட்டு செரல். ஓகே, ஃபர்ஸ்ட் மேன்மேட் செரல் அப்படிங்கிறது இதுதான். சவுண்டு எல்லாருக்கும் லோவாக தான் கேட்குதா? எல்லாருக்குமே நான் பேசுகிற சவுண்டு ரொம்ப கம்மியாக கேட்குதா? இப்போது ப்ளாய்டி லெவலை வச்சு இதை நம்ம 3 குரூப்பாக பிரிக்கலாம். ஸோ யூ கேன் see here ட்ரிட்டிகம் டியூரம் அப்படின்ற ஒரு கோதுமை, சீக்கேல் செரல் அப்படின்றது இன்னொரு டைப் ஆஃப் கோதுமை, வால் கோதுமைன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரெண்டையும் க்ராஸ் பண்ணி தான் நம்ம ட்ரிட்டிகேல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம். ஸோ ட்ரிட்டிகம் டியூரம்க்கு 28 குரோமோசோம்ஸ் இருக்குது, சீக்கேல் செரலுக்கு 14 குரோமோசோம் இருக்குது. ஸோ முதல்ல அதோட கேமெட்ஸ் எடுத்திங்கன்னா எப்படி இருக்கும்? பாதிக்கு பாதி தான் இருக்கும். 28ல் 14 தான் இருக்கும், இங்கே 14ல் 7 தான் இருக்கும். இப்போ இந்த கேமெட்ஸை நம்ம ஒன்றா வந்து என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். ஸோ 14 + 7 which is 21. ஆனால் இப்போ என்ன ஆகிடுதுன்னா, இந்த 21 அப்படிங்கிறது இட் இஸ் ஆட் நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்கும்போது அதனால செல் டிவிஷன் பண்ண முடியாது. எந்த மைட்டோசிஸ், மியோசிஸ் இந்த மாதிரி எந்த செல் டிவிஷன்லையும் இன்வால்வ் ஆக முடியாது, ரீப்ரொடியூஸும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த குரோமோசோமோட நம்பரை டபுள் பண்ணணும். அதுக்கு ஒரு கெமிக்கல், கோல்சிசைன் அப்படின்ற ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணி 21 நான் இப்போ 42 மாற்றி இதை தான் ட்ரிட்டிகேல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அதே மாதிரி இதில் டெட்ராப்ளாய்டி, ஹெக்ஸாப்ளாய்டி, ஆக்டோப்ளாய்டின்னு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். இதுதான் நார்மல் கோதுமை ட்ரிட்டிகம் டியூரம், இது சீக்கேல் செரல் which is வால் கோதுமை. இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் இப்போ நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். இதை தான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேர்டிங்ஸாக கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளோ சார்ட் இருந்தது இல்லை, அதுதான் வேர்டிங்ஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டெட்ராப்ளாய்டி, ஹெக்ஸாப்ளாய்டி, ஆக்டாப்ளாய்டிங்கிறதுலாம் என்னென்னா, டெட்ரானா 4, ஹெக்ஸானா 6, ஆக்டா அப்படின்னா 8. ஸோ டெட்ராப்ளாய்டின்னு பார்க்கும்போது வீட்டு எனக்கு டிப்ளாய்டாக இருக்குது, ரை ஆல்ரெடி டிப்ளாய்டாக இருக்கும். சரியா? ஹெக்ஸாப்ளாய்டி அப்படின்னா வீட் எனக்கு டெட்ராப்ளாய்டாக இருக்குது. ஓகே, அண்ட் ரை வந்து எனக்கு டிப்ளாய்டாக இருக்கும். அப்போ 4 + 2 6. இங்கே ஹெக்ஸாப்ளாய்ட் வீட் அப்படின்னா 6, இங்கே ரை இஸ் டிப்ளாய்ட். ஸோ 6 + 2 8 ஆக்டாப்ளாய்டி. இப்படி தான் வந்து நம்ம வேறு குரோமோசோமோட நம்பர் இருக்கக்கூடிய வீட்டை எடுக்கும்போது எனக்கு ட்ரிட்டிகேலையே டெட்ராப்ளாய்டு கிடைக்கும், ஹெக்ஸாப்ளாய்டி ட்ரிட்டிகேல் கிடைக்கும், அண்ட் ஆக்டாப்ளாய்டி ட்ரிட்டிகேல் கிடைக்கும். சரியா? எஸ் பசங்களா, தட்ஸ் இட். அண்ட் வித் திஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் சாப்டருடைய புக் பேக் கொஷின்ஸ். சரியா? இப்போ இந்த கிளாஸை நம்ம வந்து எண்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஃபார் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் ப்ளீஸ். மயில்வாகனன், நான் நேற்று தான் பயாலஜியோடைய 40 days ஸ்டடி பிளான் நான் போட்டிருக்கேன். அதில் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸோட லிஸ்ட் இருக்குது, அந்த வீடியோவை போய் பாருங்கள். நம்ம சேனலில் இட் இஸ் அவைலபிள். ஊர்லேருந்து வந்துட்டிங்களா? ஆமாம், பொங்கல் முடிஞ்சதில்ல, ஸோ வந்தாச்சு. சரி, அடுத்து போகலாமா? ஐ மீன் கிளம்பலாமா கிளாஸை விட்டு? பாய் பாய், டேக் கேர்.